எமோஷனல் ஆகிட்டான். நன்றி. நானும் அதே எமோஷனலில் தான் இருக்கேன். எனக்கு என்ன, விஜயகாந்த் சாரை வந்து கடைசி ஒரு 10 வருஷமாக, ஒரு 7-8 வருஷமாக சோஷியல் மீடியாவில் என்ன நடந்ததுன்னு எல்லோரும் பார்த்துருப்போம் இல்லையா? அது வந்து என்னால் தாங்க முடியல. ஸோ அவனால் எகிற முடியாது. ஆனால் தினேஷனுக்கு அப்படி ஒரு நீடு கிடையாது. ஆனால் அவருக்கு என்னென்னா அன்பு, அவர் பொண்ணு கொடுக்குற அந்த அன்பு மட்டும்தான் அவருடைய ஒரே கண்ட்ரோல். அந்த பொண்ணு பிடிச்சிருச்சு, நம்புது, வேறு நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ அங்கேருந்து கிளம்பும்போது நான் என்ன பிளான் பண்ணேன்னா, தினேஷனை ஒரு பாம் மாதிரி செட் பண்ணி அந்த கிரவுண்டுக்கு அனுப்பணும். எந்த நேரத்தில் வேணாலும் அது வெடிக்கும். நான் வந்து இப்போது அவர் சொல்கிற அந்த பீஃப் கடை இருக்குது இல்லைங்களா, அது நான் டெய்லி போயிட்டு வர இடம். நாங்கள் என் ஃப்ரெண்டு கூட போயிட்டு வரும்பொழுது நாங்கள் அங்கே தான் இது பண்ணுவோம். ஸோ அதெல்லாமே நான் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இதெல்லாம் காமிக்காத ஒரு இடங்கிறதுனால தான் நான் வந்து இல்லை ஒன்றுமே சொல்ல சென்சார் அதை பற்றி எதுவுமே பேசலை. நான் பீஃப்னு கூட ஒரு இடத்துல மாட்டு வால் கொடுப்பான்னு கூட கேட்போம், அதுவும் எதுவுமே சொல்லலை. சரி ஏங்க சொல்லலை நான் கேட்க முடியும், கொடுத்த வரைக்கும் அதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தமிழரசன் பச்சைமுத்து. இப்போ என்னை பற்றி பேச சொன்னாங்க, சத்தியமாக தெரில என்ன பேசுகிறதுலாம். நானே இங்கே வந்தது எதுக்குன்னா, எனக்கு என்ன தெரியுதுன்னு பார்க்குறதுக்காக தான் நான் இங்கே வந்து நீங்கள் எதாவது கேட்டு நான் என்ன சொல்ல போகிறேன், எப்படி டிஸ்கஸ் பண்ண போகிறேன், அந்த க்யூரியாசிட்டியில் தான் வந்தேன். நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன். எனக்கு 2 விஷயம் வந்து சொல்கிறதுல உடன்பாடு கிடையாது. ஒன்று வந்து நான் இந்த சினிமாவுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு சுத்தமாக உடன்பாடு கிடையாது. நான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணேன் அப்படின்னு. ஏன்னா இது எல்லாம் நான் நல்லா இருக்கிறதுக்காக பண்ணது. நான் வந்து நாட்டுக்காகவோ இல்லை வந்து இன்னொருத்தவங்களுக்காகவோ இது எதுவுமே நான் பண்ணலை. ஸோ இன்றைக்கி நான் கூகைக்கு என்னை கூப்பிட்றாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரிவிலேஜை எடுத்துக்கிறேன் இல்லையா, இதுக்காக நான் கஷ்டப்பட்டேன். அந்த கஷ்டத்தை நான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு சுத்தமாக கிடையாது. அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு அதை பற்றி பேசுறதுல விருப்பம் இல்லை. மேபி சில பேர் நினைப்பாங்க நம்ம பட்ட கஷ்டத்தை வெளியில் சொன்னால் அவங்க இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்பாங்க, அதுலேருந்து சில பேர் வரலாம், இப்போ நம்மளும் அதே தானே பண்ணுறோம், அப்போ நம்மளாலையும் வந்துட முடியுமான்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது அவங்க சொல்லுவாங்க. பட் எனக்கு இதில் பெருசாக உடன்பாடு இல்லை. நான் வந்து அங்கே படுத்திருந்தேன், நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஏன்னா இங்கே அசிங்கப்படுத்தினாங்க, இது எல்லாமே பார்ட் ஆஃப் பார்சலாக தான் பார்க்குறேன். ஒரு ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து கிராஃப்ட் மாதிரி இது எல்லாம் நம்ம பட்டால் தான் வர முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது எல்லாமே நான் பட்டுட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்களோ இதே ஸ்டேஜில் தான் நானும் இருந்தேன். ஆனால் இதிலேருந்து எத்தனை வருஷம் கழிச்சு நான் படம் பண்ண போனேன்னு எனக்கு அப்பவும் தெரியாது. நான் இங்கே வந்து உட்காந்துருந்தப்போ எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் இருக்கிற அதே ஸ்டேஜ் தான். ஸோ ஒன்றே ஒன்று தான், அதை நோக்கி போய்கிட்டே தான் இருக்க போகிறோம். அது நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் நம்ம மீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதனால் அவ்வளோதான். இது எனக்கு தெரிஞ்சது. நான் என்னன்னு தெரிஞ்சுக்க தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். இன்றைக்கி நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க தான் நான் உட்காந்துருக்கேன். சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஆரம்பிக்கலாமா? அங்கே போட்டுமா? தேங்க்யூ. எனக்கு ஒரு இது இருக்குங்கண்ணா, என்னென்னா நிறைய தியேட்டருக்காக ஒரு நல்லா இருந்தது. ஒரு 0.0 ஒரு லிபர்ட்டி எடுத்த மாதிரி இருந்தது. அந்த அசோத்தை வந்துட்டு ஃபஸ்ட்டில் வந்துட்டு கெத்தை கூப்பிட வருவாங்கல்ல, அதில் வந்துட்டு அவங்க வந்துட்டு தெரியும், அவங்க வந்துட்டு கிரிக்கெட் விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தினேஷ் வந்து ரொம்ப ஹார்ஷாக பேசுகிற மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் அவன் ட்ராக் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு பிச்சை வந்துட்டு உழுதுட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி எதுவும் அவங்களுக்குள்ள பெருசாக எதுவும் இது நடந்திருக்குமா அந்த மாதிரி ஒரு கேள்வி. ஏன்னா அவங்க இன்டர்வலுக்கு கோச்சிட்டு போகிறாங்கல்ல, அதுக்கு அவங்க எதுவுமே கேட்கல. அவங்க மீன் வேலை சொல்கிறாங்க, விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு விளையாட்டு வந்து சண்டையில் முடிஞ்சதுனால தான் கோச்சிட்டு போகிறாங்க. எனக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் ஒரு லிபர்ட்டி எடுத்து இது பண்ணுற மாதிரி இருந்தது. அது நல்லா தான் இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி எதுவும் இருக்கா அந்த மாதிரி ஒரு கேள்வி. இல்லை, அது என்னென்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத, அதோட சில சம்பவத்தை வச்சு விளைவுகளை காட்டலாம். சில நேரத்தில் விளைவுகளை பார்க்கும்பொழுது இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ எனக்கு என்னன்னா, இந்த படத்தில் வந்து வில்லன்களோ இது ரெகுலராக வில்லன் அந்த மாதிரி இல்லை. ஆனால் இந்த படத்தில் எப்படி சொல்கிறது, எனிமிட்டி மீன்ஸ் ஆடியன்ஸுக்கு ஆப்போசிட்டில் நான் யாரை வைக்கிறேன், என்ன பிரச்சனை உருவாக்குறதுன்னு ஒன்று இருக்கும்போது அந்த கேரக்டரைசேஷனை வந்து ஸ்ட்ராங்காக பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது சினிமா தானே பண்ணுறேன், அதனால் லைட்டாக கொஞ்சம் சினிமா பண்ணிட்டேன் அந்த இடத்துல. மெயினாக என்னென்னா, இப்படி ஒரு சம்பவம் ஒரு நடந்துருந்ததுன்னா அப்போ அவன் என்னவெல்லாம் இது பண்ணியிருப்பான். துபாய்க்கு போனான், 3 மாதத்தில் வந்துட்டான். இப்போ நான் துபாய்க்கு போயிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2011 நான் சொல்லியிருக்கேன் அந்த கதை. அந்த இடத்துல போயிட்டு வர்றதுக்கு விசா செலவு வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்கு எப்படி பார்த்தாலும் 2 வட்டி 3 வட்டின்னு வச்சா கூட 6000 ரூபாய் போல் வட்டி கட்டணும். 2000 இல்லை, ஏன்னா எங்கள் வீட்டில் கட்டிகிட்டு இருக்கிறோம், அதனால் சொன்னேன் நான். ஸோ அப்படி ஒரு 6000 ரூபாய் சம்பாதிக்கவே முடியாத வீட்டில் வட்டி கட்டுற ஒரு பொண்ணு எப்படி இருப்பாங்கங்கிறத ஒரு எல்லாத்துக்கும் அந்த சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதோட விளைவுகளை சொல்லும் பொழுது அதை புரிஞ்சிக்கலாம் இல்லையா. அதுக்காக தான் அந்த ஃபஸ்ட்டு சீன். அதாவது ஸ்ட்ராங்காக இந்த அம்மா இப்படி தான் இருப்பாங்க, இவங்களுக்கு எதிராக என்ன நடக்க போகுது, இவங்களுக்கு பிடிக்காத விஷயம் நடந்தால் அவங்களுக்கு அந்த இதை சொல்கிறதுக்காக தான் இது பண்ணேன். இன்னொன்று,
அது இன்டென்ஷனோட தான் பண்ணேன் சினிமாட்டிக்காக, அதனால தான் டைட்டிலே அது மேலே போட்டேன். ஸோ இது என்னதான் லைவான படம் எல்லாம் ஓகே, பட் சினிமா எண்ட் ஆஃப் த டே என்டர்டெயின் மீடியம். என்டர்டெயின்மெண்ட்டும் சுவாரஸ்யமும் அதில் நம்மளால் என்ன முடியுமோ நம்மளுடைய ஃபிலிம் லாங்குவேஜில் நம்ம என்ன சொல்ல ட்ரை பண்ணுறோமோ அதை முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு போயிடணுங்கிறது அந்த ஒரு இன்டென்ஷன் தாங்க. துர்காக்கும் அன்பு ஹீரோக்கும் மிடில் ஒரு லவ் கிரியேட் ஆகிருக்கும். ஆனால் அது துர்கா எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, நீ எங்கள் அப்பா போல் இருக்க, அந்த ஆர்க்கை பார்த்தோன்னே தான் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு மீட்டில் அவர் கிரிக்கெட்டரான்றது தெரியாது, எந்த ஒரு ஃப்ளேவருமே அங்கே இருக்காது. ஒரு லுக் வாய்ஸோ நல்லா இருக்கான் அழகாக இருக்கான்ற மாதிரி காட்டிட்டு அவங்களுக்குள்ள ஒரு இது கிரியேட் ஆகிடும். மறுநாள் பார்த்தா நம்பரு ஃபீமேல் துர்கா வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க அந்த சாங்கில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது தான் இவன் வந்து கிரிக்கெட்டர்னு தெரிஞ்சு ஒரு 2 பேருக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி வந்து லவ் கிரியேட் ஆகும். ஆனால் இந்த லவ் கிரியேஷன் வந்து இதில் இந்த அன்புக்கும் துர்கா கேரக்டருக்கும் லவ் கிரியேஷன் இது என்னமோ எனக்கு ஏதோ டக்குன்னு நடந்த மாதிரி இருந்தது. அதில் லவ் டக்குன்னு தான் நடக்கும். அது காரணம்லாம் கேட்கக்கூடாது. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அங்கே கையெழுத்து நான் அந்த மண்டபத்தில் கையெழுத்து போகிற சீன்லாம் இருக்கும். அந்த மாப்பிள்ளைகிட்ட டீமாகவே நின்றுட்டு இருப்பானுங்க யூனிட் ஜெஸ்ஸியோட. அவங்க ஹஸ்பண்டை வந்து விளையாட அனுப்பிடணும்னு சொல்லிட்டு தான் சைன் வாங்குவாங்க. ஸோ அவனை அங்கே இன்ட்ரோ பண்ணும்போதே வந்து ஒரு கிரிக்கெட்டராக தான் இன்ட்ரோ பண்ணியிருப்போம். மேபி காஸ்டியூம் மட்டும் வேறையாக இருக்கும், மற்றவெல்லாம் ஜெஸ்ஸியில் இருப்பான், இவன் மட்டும் அந்த கெஸ்ட் பிளேயருங்கிறதுனால நான் அந்த இடத்துல வச்சுருப்போம். இன்னொன்று அந்த பொண்ணு எந்த செகண்டில் லவ் சொல்லுச்சுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை, நான் அந்த எங்கேயுமே லவ் ப்ரப்போஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த ட்ராவல் இருக்கும். எனக்கு பிடிச்சிருச்சு ஓகேங்களா, எனக்கு அவனை பிடிச்சிருச்சு. அழகாக இருக்கிறதுனாலலாம் கிடையாது, அவர் மட்டும்தான் அங்கே அழகாக இருந்தாருன்னு சொல்ல முடியாது. அந்த மண்டபத்தில் அவர் தான் அழகாக இருந்தாருன்னு நீங்கள் மேபி அவர் ஹீரோங்க மாதிரி பார்த்ததுனால தெரிஞ்சிருக்கும். அங்கே இன்னும் 4-5 பேர் நல்லா இருந்தாங்க, நான் பார்த்தேன். ஸோ அந்த ஒருத்தனை பிடிச்சிருச்சு. ஸோ அவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ணாங்க. எந்த பாயிண்டில் லவ் சொன்னாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. நான் சொன்னேன் இல்லையா, அங்கே தான் அந்த பொண்ணு நான் அவனை லவ் பண்ணுறேன்னே சொல்லும். எங்கன்னா அந்த பஸ்ஸுக்கு அவன் கிளம்பும்போது ஓகே நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஆனால் அது பத்தாதுன்னு அங்கே தான் லவ்வை வந்து கான்ஸ்டண்ட்டாக சொல்லணும். அதுக்கு முன்னாடி நடக்கிறதுலாம் என்னென்னா மியூச்சுவலாக என்னவோ நடந்திருக்கும் அப்படின்னு அந்த சாங்குள்ளே தான் போகும். இன்னொன்று எப்படி கிரிக்கெட் பிடிச்சதுக்கு காரணம் தேவையில்லையோ அதுமாதிரி லவ் பண்ணதுக்கு வந்து அந்த நீங்கள் சொல்கிற அந்த செகண்டாக இருக்கிற காரணமே அவனை வந்து மேபி அது பொய்யா கூட இருக்கலாம். ஏன் பொய்யா இருக்கலாம்னு சொல்கிறேன்னா, அவனை புரிய வைக்கணும், அவனை வந்து எங்கள் அப்பா கூட பேச வைக்கணும். அந்த எமோஷ்னல் பிளாக்மெயிலுக்காக என்ன வேணாலும் சொல்லலாங்கிறது தான் மெயின் ரீசனாக வச்சுருக்கோம். எனக்கு காதலில் வந்து காரணம் சொல்கிறதுல உடன்பாடு கிடையாது. இப்போ நார்மலா வந்து இதை எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் என்னோட ஒய்ஃபும் அப்படிதான், என்னோட பொண்டாட்டியும் அப்படிதான். அவன் கிரிக்கெட் விளையாட போறதுக்காக கெத்தா இருக்கான், நான் சினிமாவுக்காக வந்துட்டு கெத்தா இருக்கிறேன். என் பொண்டாட்டி தான் இன்னும் வந்து குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். அது ரொம்ப இதா இருந்தது. லப்பர் பந்து அப்படின்னு சொல்லி வச்சிருக்கீங்க. இது வந்து நான் 90 கிட்ஸ். எங்க காலகட்டத்தில் நாங்கள் அதை வந்து ரப்பர் பந்துன்னு சொன்னதே கிடையாது, லப்பர் பந்துன்னு தான் சொன்னோம். ஸோ இதை எப்படி வந்து லப்பர் பந்து அப்படிங்கிறத வைக்கணும், ரப்பர் பந்துன்னு வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு? நான் 90 கிட்ஸு. ஓகே, நான் லப்பர் பந்துன்னு தான் சொல்லியிருக்கேன். பட் ரப்பர் பந்துங்கிற டைட்டில் ஆரம்பிக்க நான் ரீசன் இல்லை, அது அங்கே உட்காந்துருக்கான்னு நினைக்கிறேன். எந்த ராடி அதுக்கு சொல்றதுக்காகவே வந்து உட்காந்துருக்கான்னு நினைக்கிறாங்க தனியாக எழுப்பணும்னு. ஓகே, அவன் வந்து என் டைரக்ஷன் டீமு. சரி சரி, அவன் தான் அந்த டைட்டிலுக்கு ரீசன். ஓகே, அதுல வந்து ராவா லாவா மாத்தினது மட்டும்தான் நானு. பட் அந்த டைட்டில் நல்லா இருக்குன்னு சொன்னது அவன் தான். ஓகே, ஆனா அது நிறைய கனெக்டிவிட்டி ஆச்சு. தேங்க்யூ, தம்பிக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து நிறைய இந்த அரசியல் வந்து பேசியிருப்பீங்க, உணவு அரசியல். அந்த இடத்துல வந்து நீங்க கொண்டு வந்து வச்சிருப்பீங்க இந்த கறி வெட்டுற சீன் எல்லாம் வருது. அதெல்லாம் அதுல வந்து கலை இயக்குனர் அண்ணனுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அது வந்து அந்த மாதிரி ஒரு செட்டு போட்ட மாதிரியே எந்த இடத்துலயும் தெரியல. அந்த வீடு எப்படி இருக்கும், அந்த ஒரு கறிக்கடை எப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்து ரொம்ப நேச்சுரல். அதான் நீங்க சொன்னீங்களே, சொல்லும் போதே சொன்னீங்க, நான் போடுறது வந்து தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்க, தெரியலண்ணே, ரொம்ப பாராட்டு. ரெண்டாவது, நான் பிறந்தது வந்து மதுரை. ஓகே, மதுரை அண்ணா நகர் சிட்டிக்குள்ள. எங்க ஏரியால வந்து 4 கறிக்கடை இருக்கு. ஓகே, ஸோ நான் சின்ன வயசுல இருந்து பார்த்த இடம் தான் அது. சரி சரி. ஸோ அது வந்து எனக்கு செட்டா போடுறதுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட இடமா இருந்ததுனால அது கொஞ்சம் ஈஸியா இருந்தது. நான் பெங்களூர்லேருந்து வந்துட்டு இருக்கேன். ஸோ உங்கள் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பிரதர். ஸோ கேரக்டர் எலிவேஷன் ரொம்ப நல்லா சூப்பராக எழுதியிருந்தீங்க. பட் ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 2 days முன்னாடியே ரொம்ப நல்ல வைப் வந்துடுச்சு. அதுக்கு என்ன பண்ணீங்கன்றது ப்ளஸ்ஸு கிராஃப்ட்டு, டிராஃப்ட்டு, அரசியல் எல்லாமே ரொம்ப முக்கியம். அதுக்கும் மேலே ரொம்ப முக்கியம் பிஸ்னஸ். அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க பிரதர்? ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து ஷார்ட் ஃபிலிம் இல்லை, எடுத்ததில்லை. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். பட் இந்த படம் தப்பு பண்ணாது அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த இப்போ
டைரெக்டாக கொண்டாந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணலை. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்ப்போம், நிறைய பேர்கிட்ட காமிப்போம், ஸ்பெஷல் ஷோ போடுவோம். ஸோ இந்த அவங்கெல்லாமுடைய இதுலேயே நமக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு ஆடியன்ஸும் சேர்ந்தது தானே ஒரு இது. அப்போவே சொல்லிட்டாங்க இது கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு. பட் நான் எக்ஸைட்டடாக இருந்தது. நான் சில விஷயங்கள் பேசியிருக்கேன், ஆனால் இன்டென்ஷனாக பேசலை. எனக்கு வந்து நான் எப்படி எழுதுனேன்னு வச்சா, நான் பார்த்ததும் நான் இப்போது அவர் சொல்கிற அந்த பீஃப் கடை இருக்கு இல்லைங்களா, அது நான் டெய்லி போயிட்டு வர இடம். நாங்கள் என் ஃப்ரெண்டு கூட போயிட்டு வரும்பொழுது நாங்கள் அங்கே தான் இது பண்ணுவோம். ஸோ அதெல்லாமே நான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இதெல்லாம் காமிக்காத ஒரு இடங்கிறதுனால தான் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஜாகிரஃபியாகவே எனக்கு இதெல்லாம் வரவே இல்லையே அந்த ஸ்க்ரீனுக்குள்ளேயும். இதுக்குள்ளே ஒரு கதை சொன்னால் எனக்கு புதுசாகவும் இருக்கும். அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நான் அதனால் அதை வச்சு இது பண்ணேன். எனக்கு அந்த ஏரியாவில் மட்டும் ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம பேசிட்டோம், இதில் ஏதாவது என்னென்ன நமக்கான இது இருக்குது, நம்ம எதை கரெக்டாக செஞ்சுருக்கோம், கரெக்டாக செய்யலைங்கிற அந்த கொஷின்ஸுக்கு மட்டும்தான் நான் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணேன். 20th வரைக்கும் வெயிட் பண்ணேன். அதுவும் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கொஞ்சம் நல்ல இதுதான் வந்திருக்கு. பிஸ்னஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அதை நம்ம தலையிடாமல் இருக்கிறது நமக்கு நல்லது. இப்போ நான் 1 வாரம் ஆச்சு, இது வரைக்கும் இது என்ன ஆகிட்டு இருக்கு, ஏது ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது தெரிய வேணாம். ஏன்னா அது கரெக்டான இது உங்ககிட்ட சேராது. அது உங்களுடைய இதை கெடுத்துரும். அது உங்களை கரப்ட் பண்ணிடும். நீங்கள் அதுக்குள்ளே போகாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. சில பேர் சொல்லுவாங்க, இல்லை அதுவும் தெரிஞ்சுக்கணும் ஒரு கிரியேட்டரானு. அதையும் தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் அதை பற்றி தான் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குமே தவிர இது கம்மியாயிடும். ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சிக்காமல், சில நேரங்களில் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது நிம்மதி. தெரிஞ்சுக்கிட்டா அதை போட்டு யோசிச்சு நமக்கு இதாக இருக்கும். அதனால் அந்த பக்கம் நம்ம போக வேணாங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. கேரளாலேருந்து வந்தேன். நேற்று டிஸ்கஷனுக்கு வந்திருந்தேன். கேரளா ரிலீஸ் இல்லை, அதனால் நேற்று இது முடிச்ச உடனே படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு வந்தேன். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. நன்றி. படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சாதாரணமாக நார்மல் சினிமா மாதிரி போச்சு. செகண்ட் ஹாஃப் என்னால் ப்ரெடிக்ட் பண்ணுற முடிகிற மாதிரி இல்லை. இன்டர்வெல்லேருந்தே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அது எனக்கு தோணுச்சு பேசிக்காக. அதுக்கப்புறம் எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, காஸ்டிங் இதில் எப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க? காஸ்டிங் இவங்கள தான் போடணும், இது எப்படி நீங்கள் ஆப்டாக முடிவு பண்ணீங்க? அப்புறம் நம்ம மற்ற படத்துல இருந்த பாட்டு அதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். அது எப்படி அதை இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம், இப்போ அதுக்கு நம்ம காப்பிரைட் கிளைம் வாங்கணுமா, இல்லை ரேடியோவில் ப்ளே பண்ணால் அது பிரச்சனை இல்லையா, இல்லை அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். நான் காஸ்டிங் ஹரிஷ் கல்யாண் கேரக்டர் காஸ்ட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் ப்ரொடக்ஷன் கமிட் பண்ணோடனே ஃபஸ்ட்டு போய் சொன்னது ஹரிஷ் கல்யாண்கிட்ட தான். ஸோ அவருக்கு பிடிச்சிருச்சு, அவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. பிரச்சனை எங்கன்னா 2 கேரக்டரில் தான். தினேஷ் அண்ணன் கேரக்டர்லையும் அவங்க ஒய்ஃப் கேரக்டரில் தான். கிட்டத்தட்ட அதனால் மட்டும் படம் 1 வருஷம் தள்ளி போச்சு. ஏன்னா எனக்கு 4-5 பேர் இருக்காங்க மைண்டில். நான் பர்டிகுலராக நானும் இல்லை என் டைரக்ஷன் டீமோ என்ன ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா, ஹீரோ தான் பண்ணணும். அதை அந்த மாமனார் கேரக்டர் ஒரு ஹீரோ தான் பண்ணணும். ஏன்னா அதுதான் இந்த கதை ஆரம்பிக்கிறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அந்த கேரக்டரை வச்சு தான் அந்த கதையவே நான் எழுத ஆரம்பிக்கிறேன். அதை ஒரு வெறும் மாமனாராக எங்களால் ஏற்றுக்க முடியல. அந்த கேரக்டருக்கு யாரடா போடலாம் அப்படின்னு சொல்லும்போது நாங்களும் 2-3 ஆப்ஷன்ஸ்லாம் வச்சு பார்க்குறோம். ஆனால் அது எதுவுமே இருக்கலாம். ஆனால் பேக் ஆஃப் மைண்டில் தினேஷன் இருந்துக்கிட்டே இருக்காரு. பட் என்ன பிரச்சனைனா, அவர் ஹீரோவாக ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீங்கள் மாமனார், இன்னொரு ஹீரோவுக்கு மாமனார்னா, அவருக்கு அந்த டைமில் வர ஒரு பேட் பேஸில் இருக்கிறாரு. ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸாகவே ஒரு பேட் பேஸில் இருக்கிறார். பண்ணுற படங்கள் ரிலீஸ் ஆகலை, ரிலீஸ் ஆன படங்கள் அவருக்கான இடத்த கொடுக்கல. அப்படிங்கும்போது ஒரு பேட் பேஸில் இருக்கிறவர்கிட்ட போயிட்டு நீங்கள் மாமனாராக பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, ஓ என் கரியர் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் மாமனாராக போகணுமா அப்படிங்கிற இது வந்துருமோங்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் டிஸ்கஸ் பண்ணுறோம். அவங்கள்ட்ட கான்டாக்ட் வரைக்கும் வாங்கிட்டேன். அந்த நம்பரை டயல் பண்ண எனக்கு 6 மாதம் ஆகுது. 6 மாதங்க. அதுக்கப்புறம் 2-3 பேர்ட்ட இடையில போனோம். பட் அது எதுவுமே நடக்கலை. அது திடீர்னு ஒருத்தர்லாம் அப்பா வேண்டாம், அதை நான் அண்ணனாக மாற்றினா பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நானும் போய் பைத்தியக்காரத்தனமாக போய் அண்ணன்லாம் மாற்றி சொல்லிட்டு வந்துட்டேன். யாருன்னு கேட்க வேணாம், நான் சொல்ல மாட்டேன். நான் போய் சொல்லிட்டுலாம் வந்துட்டு அதுக்கப்புறம் 2 நாள் எனக்கு நிம்மதி இல்லை. இந்த கேரக்டரை இந்த கதையில் புதுசுன்னு சொல்கிறதே அது ஒன்று தான். அதையும் நான் தூக்கிட்டேன்னா இது என்னடா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானே இல்லை அது வேணாம், நான் அப்பாவை தான் போவேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறமா சரி இவ்வளோ பெரிய அசிங்கத்தை இது பண்ணிட்டான், போயிடுவோம் தினேசன்கிட்ட தான் போவோமே, என்ன தான் சொல்கிறாருன்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஒரு நாள் கால் பண்ணி பேசினேன். குண்டு ஆஃபீஸில் தான் மீட் பண்ணோம். 6 மாதம் அவ்வளோ யோசிச்சிருக்கேன், அவ்வளோ பண்ணியிருக்கேன். போய் 15வது நிமிஷம் அவரை மீட் பண்ண 15வது நிமிஷம் இந்த படம் ஆன் ஆகிடுச்சு. பண்ணுறேன்ட்டாரு. அவர் சொன்னா உண்மையாவேன்னு கேட்டேன். பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. என்னால் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் ஓகே ஒன்று முடிஞ்சு. இப்போ அடுத்து பொண்ணுக்கு அவங்க அம்மா கேரக்டர், அந்த அம்மா கேரக்டர். அதுக்கப்புறம் அங்கேருந்து 6 மாதம்.
அது என்னன்னா நாங்கள் நினச்சவங்கள்ட்டலாம் கேட்டோம். ஆனால் எல்லாருமே தினேஷ் எனக்கு ஒய்ஃபுன்னு, ஏன்னா இப்போ வந்து எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு, இங்கே ஒரு ஹீரோ இருக்காங்க, இந்த ஹீரோவுக்கு ஒரு ஹீரோயின் தான் தேவைன்னு சொல்லி ஏமாத்திடலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா இங்கே ஹரிஷ் கல்யாணுக்கு மாமியாராக நடிக்கணும், அதுவும் பிரச்சனையாகுது. அப்போது நான் ஒரு 2-3 எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் எல்லாம் பேசிட்டு அந்த கேரக்டர் யார் மருமகன் அப்படின்னு கேட்பாங்க. நான் இந்த மாதிரி ஹரிஷ் கல்யாணவனே இதாகிட்டாங்க. ஒருத்தவங்களாம் அஃபண்ட் ஆகிட்டாங்க. நான் தினேசனுக்கு என்ன பயந்தனோ அது வந்து இந்த பக்கம் நான் அஃபண்ட் ஆகிட்டாங்க. நீ எப்படி என்னைய அது கேட்குறேன்னா அப்போ நீங்கள் என்னை என்னவா நினைக்கிறீங்க அப்படிலாம் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட கதை சொன்னதை விட ஒரு 20 சாரி கேட்டு நான் ஃபோனை வச்சேன். அந்த கேரக்டர் கிடைக்கல. அப்போ நான் ஒரு ஷார்ட் ஃபிலிமு அப்புறம் டைரக்ஷன் டீம்லேருந்து வந்த சஜஷன்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த சஜஷன்லேயே ஒன்று வந்துச்சு, இந்த ஒரு ஃபோட்டோ, அந்த வாசந்தின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் படம், அது லென்த்தாக இருக்கும், அது ஒரு 1.5 hour மூவி. அந்த மூவியில் பார்த்துட்டு ஓகே இவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கே சொன்னேன். அவங்களுக்கும் ஃபுல் நரேஷன் ஜூம் காலில் பண்ணோன்னே என்ன நல்ல நேரம்னா அவங்களுக்கு ஹரிஷ் கல்யாண் யாருன்னு தெரியாது. ஸோ அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க கமிட் ஆகிற வரைக்கும் ஹரிஷ் கல்யாணை பற்றி அவங்க சர்ச் பண்ணவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, சார் ஹரிஷ் கல்யாண் ஒருத்தர் கூகுளில் சர்ச் பண்ணேன், சரி அப்படின்னு, இல்லை அவர் பெரிய ஹீரோங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, இல்லை நீங்கள் இந்த படத்தில் அதை விட பெரிய ஹீரோயின் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எமோஷனலாக ஒன்று சொன்னாங்க, இல்லை சார் நான் எனக்கு கதை பிடிச்சிக்கெல்லாம் பண்ணுறேன். அவங்க ஒன்று சொன்னாங்க, எனக்கு நான் தமிழில் ரீஎன்ட்ரி ஆகணும். ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி வைகை ஒரு 2-3 படம் பண்ணியிருக்காங்க. அவங்க எமோஷனலாக நான் வந்தேன், நிறைய கனவுகளோட வந்தேன், பொட்டி படுக்கையோட ஊருக்கு அனுப்பிட்டேன், எனக்கு அது இன்ன வரைக்கும் இருக்குது, நான் தமிழில் எப்படியாவது சுவாசிக்காங்கிற பேரை தெரியப்படுத்தணுங்களா ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னாங்க. நான் நினச்சேன் சரி வேறு ஆள் பார்த்துடலாமா அப்படி கூட யோசித்தேன். ஆனால் என் சுயநலம் எனக்கு வேறு ஆள் கிடைக்கல. அப்புறமா நான் அதை இப்படி மாற்றிக்கிட்டேன், என்னை நம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பட் இப்போ அவங்க சந்தோஷமாக ஊருக்கு போகிறதே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக அவங்க ஓகே பண்ண அடுத்த 1 month இந்த படம் ஷூட்டிங் போயிட்டோம். அவங்களுக்காக தான் நாங்கள் அப்போ தான் நினச்சேன், உங்களுக்காக தான் இந்த படம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காஸ்டிங்காக இப்படி தான், சஞ்சனாவும் அப்படி தான். எனக்கு தமிழ் தெரிஞ்சவங்க இருந்தால் ஈஸின்னு தோணுச்சு. நான் சொல்கிறேன், எனக்கு இங்கிலீஷ் பெருசாக நான் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஏன் ஊரில் நம்ம சின்ன சின்ன வார்த்தைகளை நான் வந்து மாற்றி சொல்லுவேன். இப்போ என் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். இப்போ இந்த சால் சாப்பு இந்த மாதிரிலாம் சில வேர்டெல்லாம் வரும். இதெல்லாம் தமிழ் தெரிஞ்சவங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்டலாம் கேட்கும்போது அவங்க நல்லா தமிழ் பேசுனாங்க. ஆடிஷன் பண்ணோம், நாங்கள் லுக் டெஸ்ட் பண்ணால் எனக்கு அவங்க ஓகே. பட் ஹரிஷ் கல்யாணுக்கும் சஞ்சனாவுக்கும் நிறைய காஸ்டிங்காகவே எனக்கு நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. எதிர்ப்புனா வேணாம் 2 பேரும் வெள்ளையாக இருக்காங்க, வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு கிராமத்தில் வைக்காதீங்க. நான் சொல்கிறேன், என் கூட வாங்க ஊருக்கு வாங்க, ஊரில் என்னமோ ஊரில் வெள்ளையாகவே இருக்க மாட்டோம், எல்லாம் என்ன மாதிரியும் வர மாதிரியே இருப்போம்னு நினச்சிட்டு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதை மட்டும் கொஞ்சம் சேலஞ்சாக எடுத்தான் பண்ணோம். ஊர்லேயும் வெள்ளையாலாம் இருப்பாங்க, ஆனால் வெயிலில் விளாண்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா லைட்டாக டேனாக இருப்பாங்க. வெயிலே கிடக்கிறோன்னா இப்போ நம்ம கிரவுண்ட்லேயே இருந்தால் வெள்ளையாக இருக்கிறவங்க கூட கொஞ்சம் டேன் ஆவாங்க. அதை மட்டும் சரி பண்ணுறோம், மற்றபடி கலர்லாம் மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த மாதிரி காஸ்டிங் அமைஞ்சது. இதில் நான் எழுதும்போதே இந்த கேரக்டர் இவர் தான் எழுதுனது வந்து காளி வெங்கட் மட்டும்தான். அவர் வந்து ஃபிக்ஸ்டு. அது நான் எழுதும்போது என்னென்னா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மி, ஆனால் இன்னசென்ட் வந்துடணும். நான் எழுதுகிற அந்த 1-2 சீக்வன்ஸ்லேயே இன்னசென்ட் வந்துடணும். அதுக்குன்னே அளவெடுத்த சட்டை மாதிரி ஒருத்தர் இருந்தவொடனே அவர் மட்டும் நான் அப்படியே கேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ மீதி எல்லாமே கேஸ்டிங் அதுவாக அமைஞ்சது தான். அதான் ஒரு சில நேரத்தில் அது நம்புகிறாங்க நம்மளே. நான் சொல்கிறேன், நான் இப்போ அனுபவத்தில் சொல்கிறேன், ஒரு நல்ல கதை அதுக்கு உண்டான வேலையை அதுவே பார்த்துக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அப்படி நடந்தது தான் காஸ்டிங் இந்த படத்தில். நான் மட்டும் அந்த இப்போ சுவாசிக்க இல்லாமல் நோன் ஃபேஸாக போயிருந்தேன்னா மேபி இது என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியல. இப்போ எனக்கு யோசிச்சு பார்த்தா அவங்களோட பெட்டராக யார் இருந்திருப்பா அப்படி தான் நான் யோசிக்கிறேன். பாட்டுக்கு வந்து பர்மிஷன் வாங்கணும். இப்போது நாங்கள் சோனிலே இருந்ததுனால நான் கேட்ட நிறைய பாட்டு சோனிலே இருந்துச்சு. சோனி சவுத் மியூசிக்லேயே வந்து இப்போ நான் அந்த பொட்டு வச்ச தங்க குடமாக இருக்கட்டும், ஆட்டமா தேரோட்டமா, அப்புறம் வந்து இன்னும் 2-3 பாட்டு எல்லாம் சோனிலே இருந்துச்சு. மேக்ஸிமம் என்னென்னா நம்ம கூட எந்த கம்பெனி டைப்பில் இருக்கும் அந்த ப்ரொடக்ஷனுக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அந்த கம்பெனி பாட்டை வாங்குறது கொஞ்சம் ஈஸி. அவங்க கொஞ்சம் இது பண்ணிப்பாங்க. இதில் ஒரே ஒரு பாட்டு மட்டும் எனக்கு வெளியிலேருந்து வாங்கணும், 5 ஸ்டார்லேருந்து வாங்கணும். அந்த ஆடுங்கடா என்னை சுற்றி மட்டும் 5 ஸ்டாரில். அதில் எனக்கு என்ன நல்ல நேரம்னா ஹரிஷ் கல்யாணோடைய பேனர், அது அவங்க அப்பா தான் வச்சுருந்தாரு. அப்புறமா அவர்கிட்ட இருந்து அதை வாங்கிட்டோம். நம்ம ப்ராப்பராக வாங்கிடணும். நாங்கள் ரைட்டிங்லேயே இருந்துச்சு எல்லா பாட்டும். ஒரு பாட்டு கடைசி வரைக்கும் கிடைக்கல. ஒரு பாட்டு வச்சுருந்தோம், என்னென்னா இந்த எருக்கஞ்செடி ஓரம் இறுக்கி பிடிச்சனே மாமான்னு ஒரு மினி பஸ் சாங் வரும். அந்த சாங்கு யாருக்கிட்ட ரைட்ஸ் இருக்குன்னே தெரியல. அது ஆளாளுக்கு யூடியூப்பில் ஆளாளுக்கு சொல்கிறாங்க அந்த பாட்டு எந்துன்னு. ஸோ அந்த பாட்டு மட்டும் நாங்கள் நினச்ச பாட்டு கிடைக்கல. மற்றபடி எல்லாமே முன்னாடியே ரைட்ஸ் கொடுத்து வாங்கி பண்ணோம். அது அதே மாதிரி வந்து இதில் வந்து ஒரு சீனில் வந்து நம்ம பாலாண்ணே சொல்லுவார், இந்த மாதிரி உங்களை மாதிரி இருக்கிறவங்கள தான் நம்ப முடியாது, எனக்கும் எஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கவங்கள தான் நம்ப முடியாது. அது ஏன் வச்சிங்கன்னு ஒரு கேள்வி. ஏன் அது காரணம் இருக்கும், ஆனால் நீங்கள் ஏன் வச்சிங்க, அதில் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அவங்க ஏன் ரொம்ப டேஞ்சர்னு நினைக்கிறீங்க? அவங்க ஏன் டேஞ்சர் அதுக்கு பதில் சொல்கிறேன். ஏன்னா ஏன் வச்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். டேஞ்சர் என்னன்னா, இப்போது வெங்கடேஷ் மாதிரி ஆட்களெல்லாம் என்னால் ஈஸியாக யாருன்னு தெரிஞ்சிடும். அவங்கள நான் நம்ப தேவையில்லை, அவங்கள யாருன்னு எனக்கு ஓப்பனாக தெரியுது.
இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அதாவது 2 பேத்துக்கு நடுவில் அது அவங்க தான் நம்ம எல்லாத்துக்கும் இந்த சைடும் போகலாம் அந்த சைடும் போகலாம் அப்படின்னு இருக்கிறப்போ அவங்க ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வச்சேன். ஏன்னு கேட்டால் இது எனக்கு வந்த வார்த்தை. அந்த செகண்ட்லேருந்து நான் கொஞ்சம் செல்ஃப் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்ததுனால வந்தது. ஸோ அந்த கேரக்டருங்க சில விஷயங்கள் செல்ஃப் ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல நான் வச்சேன். இன்னொன்று, நான் என்ன ஸ்டாண்டில் இருக்கேன்னு முதல்ல எனக்கு தெரியணும். நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் கரெக்டாக இருக்கேன்னு, நான் கரெக்டாக இல்லைங்கிறது அவங்களுக்கு இப்போ இது சம்மந்தப்பட்ட எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக அது நான் பண்ணது. அது அவங்க என் பெஸ்ட்னு சொல்கிறது, அவங்க என்னன்னே தெரியாமல் இருக்கிறது தப்பு. ஒன்று ரைட்டில் இரு லெஃப்டில் இரு, நடுவில் இருக்காதங்கிறேன். அதுதான் இப்போது கரெக்டாக என்ன ரிலேட்டட் ஆகிட்டு இருக்கு அப்போது ஒன்று இருந்திருக்கும். நீங்கள் மேபி நீங்கள் இருக்கிற டைமில் அது ட்ரெண்டு. அந்த நீங்கள் ரைட்டிங்கில் கொண்டு வரதுக்கு என்ன கிரவுண்ட் ஒர்க் எடுத்தீங்க, எதாவது ரெஃபரன்ஸ் எடுத்தீங்களா? இல்லை என்னன்னா, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் இருந்தால் நான் பண்ண படங்கிறதுனால எனக்கு இதுக்கு கிரவுண்ட் ஒர்க் பெருசாக தேவையில்லை. நான் கிரவுண்ட்லேயே இருந்ததுனால எனக்கு அது பெருசாக தேவைப்படலை. இந்த படத்துக்கு தேவைப்படலை. ஓகே. ஆமாம். ரைட்டிங் எழுதும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு கிரவுண்ட். இல்லை, ஈஸி தான். இப்போ அதில் நிறைய பேசின பெண்கள் பேசின வார்த்தைகளை எங்கள் அம்மா பேசுனது, என் ஒய்ஃப் பேசுனது, ஆண்கள் பேசுனதெல்லாம் என்னை சுற்றி நடந்தது தான். ஈவன் இப்போ அந்த பாலசரவணன் ஜென்சன் கலாய்ச்சிக்கிறதுல பாலசரவணாவும் நான் இருந்திருக்கேன், ஜென்சனாவும் நான் இருந்திருக்கேன். உங்களையும் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஒரு வெளியிலேருந்து எல்லாமே கலாய்க்கிறது தானே. அதனால இதுக்கு பெருசாக எனக்கு கிரவுண்ட் ஒர்க் தேவையே படலை. இது எழுதணும், அமைஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஃபீமேல் கேரக்டர் கிரியேட் பண்ணியிருந்தீங்களா? அந்த பொண்ணு இன்டர்கேட் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். ஆனால் அந்த ஊரில் தான் வாழ்கிறாங்க. அந்த ஊரில் வாழ்கிறப்போ அந்த பொண்ணு பேசிக்காக நடக்கிறது என்னென்னா, இன்டர்கேஸ்ட் மேரேஜ் பண்ணால் அந்த ஊரில் வாழ்கிறப்போ ஒன்று ஊரை விட்டு அந்த வீடை தள்ளி வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க தனியாக வருவாங்க, அவங்கக்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு அவங்கக்கிட்டே இருக்கிற அந்த ஊரே வாழ்கிறப்போ அந்த பொண்ணு பார்த்து அந்த ஊரே பயப்படுற மாரி கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அது உண்மையாக அந்த மாதிரி இருந்தாங்களா அப்படின்னு கேட்க. ஊரே பார்த்து பயப்படுற மாதிரி தானே. இப்போ அந்த கிரவுண்டில் இருந்த எல்லாருமே யாருன்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க? அந்த ஆர்கனைஸ் பண்ண டீம் இருக்குல்ல, அதான் அவங்க எல்லாருமே யாராக இருப்பாங்க? எல்லாருமே ஒரே ஆளாக இருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? டோர்னமெண்ட் நடத்துகிற அந்த ஊர் டீம் தான். அதாங்க, அவங்க ஒரு கிரவுண்டுக்கு பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த நோட்டு படி எல்லாரும் பயப்படுறாங்க. இன்னொன்று, இது நடக்குமா அப்படின்லாம் யோசிக்கலை. இது நான் பார்த்துருக்கேன், இது நான் பார்த்தது தான். இன்டர்காஸ்ட் மேரேஜில் அவங்க அக்ரெஷன் ரீசன் கூட அதுவாக தான் இருக்குமோன்னு தான் நான் பிளான் பண்ணுறேன். அவங்களுடைய கோவத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் கோவத்துக்கு ரீசனுமே அந்த இதுதான், நம்மளே அந்த இது பண்ணாங்கன்றதுல. எப்பயுமே அப்படி இருக்கும்போது அவங்க கொஞ்சம் அதை பாதுகாத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருபடி மேலே அக்ரெஷன்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த இதுக்காக தான் பண்ணேன். இது நடந்தால் நல்லா இருக்குங்கிற மீட்டர் தான் அது. இது நடந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு சொல்ல கன்ஃபார்மாக தெரியாது, ஏன்னா நான் அதை பார்த்ததில்ல. இது நடந்தால் நல்லா இருக்கும். இப்போ இந்த சீனாக இருக்கட்டும், இல்லை அந்த மாமியார் வீட்டுக்கு வர சீனாக இருக்கட்டும், இது எல்லாமே இது நடக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. எனக்கு நடக்கணும்னு ஆசை. ஸோ அதுக்காக பண்ண சீக்வன்ஸ் அந்த இது. அண்ணன் மாதிரியோட கேள்வி. உங்களோட இன்டர்வியூவில் நீங்கள் ஒன்று சொல்லியிருந்தீங்க. எனக்கு எப்படின்னா, இப்போ நான் தான் அந்த மாதிரி பாலா, நான் அந்த மாதிரி இருந்து அது மாறினேன், அந்த மாதிரி மாறி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இந்த மாதிரி மாதிரிகள் வெறும் அண்ணன் மட்டும் இல்லை, ஃப்ரெண்டு மாதிரியும் நிறையா இருக்குது. பழக்க வழக்கத்தில் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி, சித்தப்பா மாதிரி, பங்காளி மாதிரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரிகள் இருக்குல்ல, மாதிரியிலேருந்து அந்த ஒரிஜினலுக்கு வர்றது, இப்போ கூட சொன்னீங்க நீங்கள், ஒன்று லெஃப்ட் ஆயிரு இல்லை ரைட் ஆயிருன்னு. ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாகவும் ஜம்ப் பண்ண முடியாது, மிடிலுக்கு தான் வரணும். அப்படி ஒரு முயற்சி பண்ணுற ஆளாக தான் கருப்பையா நான் பார்த்தேன். நீங்கள் அந்த இன்டர்வியூவில் சொன்னது இருக்குல்ல, அது நீங்கள் எந்த இடத்துல அது மாறினீங்க? நீங்க மாறினு ஒன்று ஃபீல் பண்ணி சொன்னீங்கல்ல, நான் தான் அப்படி இருந்தேன் அதை மாறினேன்ட்டு. அப்போ உங்களுக்கு அது எந்த இடம் மாறினதா இருந்ததுன்னா இந்த மாதிரிகளுக்கு கொஞ்சம் தேவைப்படும் நான் நினைக்கிறேன். நான் எங்கே மாறினேன் அப்படின்னா, நான் அவங்க எங்கிட்ட ஸ்ட்ரைட்டாக சொன்னோடனே அடுத்த நாள்லேருந்து என்னோடய நடவடிக்கை எல்லாம் மாறிடுச்சு, அந்த மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ரியலைஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சுற்றி எல்லாம் நடக்குதுன்னு பார்க்குறோம். இது வரைக்கும் நடந்த எல்லா ஸ்டாண்ட்லையும் நம்ம என்னவா இருந்துகிட்டு இருக்கோம்னு பார்த்துக்கும் பொழுது, அப்போ எப்பயுமே என்னென்னா, யார் மனசும் புண்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் போயிருக்கும் பொழுது, சில இடத்துல எங்கே நிற்கணும், யார் பக்கத்தில் நிற்கணும், எதுக்காக பேசணுங்கிற முடிவெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த முடிவை தள்ளி போடுறதோ இல்லை அதை டைல்யூட் பண்ணுற வேலையில் தான் இருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே இந்த இடத்துல இவங்க கூட தான் நிற்கணும் அப்படிங்கிற சில முடிவுகள்லாம் சில இடத்துலலாம் நம்ம எடுக்க வேண்டியது வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நான் யார் பக்கத்தில் நிற்கணுமோ அவங்க பக்கத்தில் நின்னேன். அதுக்கு நிற்கவும் நான் ட்ரை பண்ணிருக்கேன். ஆமாம் பிரதர், அது அந்த கருப்பையா மாதிரி அந்த மிடில் வந்த பிறகுதான் அதை பண்ண முடியும்.
அதான் இப்போ அந்த மிடில் இருக்கிறவங்கள்ட்ட தான் சொல்றேன். இப்போ நான் மிடில் இருக்கிறவங்களுக்கு நான் இதை சொல்லிட்டேன். நீ விஷமா இருக்க, நீ முடிவு பண்ணுன்னு தான் சொல்றேன். அந்த விஷம்ன்றது இருக்குல்ல, இப்ப அவங்களே ஆக்சுவலா அந்த மிடிலுக்கு வர்ற முயற்சி பண்றதே அது ஒரு ஆரோக்கியமானதா. அதான் சொல்றேன், ஏன் பண்றது வர்றதுன்னா வந்துருங்கிறேன். அந்த இடத்துலயே நிக்கிறீங்கன்னு தான் கேட்கறேன். ஏன் பர்சன்டேஜ் கணக்கோட நிறுத்துறீங்கன்னு தான் கேட்கறேன். இவ்வளவு தூரம் யோசிச்சிட்டோம்ல, இப்போ நான் இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இவ்வளவு தூரம் யோசிச்சிட்டேன்ல, ஏன் மறுபடியும் அங்க நின்று இன்னமும் யோசிக்கணும்? நமக்கு தான் சென்ஸ் இருக்குல்ல, டக்குன்னு வந்துருங்கன்னு தான் சொல்றேன் நான். அந்த வேர்டை யூஸ் பண்ணது கொஞ்சம் ஃபோர்ஸ் மாதிரி விஷங்கிறதா? எனக்கு என்னன்னா, நீ யாருன்னு தெரியாம இருக்கிறது வந்து கொஞ்சம் தப்புன்னு தோணுது, வேற ஒண்ணுமே இல்லை. நான் யாருங்கிறது எனக்கு தெரியாம இருக்கிறதுல அது வந்து சரியான. நான் யாருன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும்ல, அது தெரிஞ்சுக்கங்கிறேன். அந்த பாயிண்ட் தான் பிரதர் கேட்குறேன். அந்த பாயிண்ட் இப்போ நீங்க சொல்றீங்களே, பொதுவா மற்றவங்க எல்லாம் வெளியில சொல்லும் போது என்ன சொல்லிடுவாங்கன்னா, புக்ஸ் எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன், அதுல நான் மாறிட்டேன், அந்த மாதிரி இது பண்ணிட்டேன். நீங்களே ஃபீல் பண்ணன்ற அந்த இன்டர்வியூ அந்த சுச்சுவேஷன் சொல்ல முடியாதுன்னு சொல்ல வரேன் நான். எனக்கு ஒன்று நடந்தது, எப்போ எனக்கு இந்த வார்த்தை வந்து விழுந்ததுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து கரெக்டாக நம்ம அதை கார்னர் பண்ண முடியாது. சினிமாங்கிறனால ஜெராக்ஸ் கடையில் வச்சு ஒரு இடத்துல சொல்லிட்டு போயிட்டேன் நான். பட் லைஃப்ல நம்ம அதை சொல்ல முடியாது. ஒரே நாளில் அது இப்படி ஆச்சு அப்படின்னா அந்த ஒரே வசனத்தில் என் வாழ்க்கையே மாறிச்சுன்னு நான் சொல்ல முடியாது. இது சினிமாவுக்காக அந்த ஒரு சீன்ல வச்ச வசனம். நான் சொல்றது நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்கும். எங்கெங்க இப்போ வீட்டில் வேலை செய்ய வரவங்க கிட்ட நம்ம எப்படி இருந்திருக்கிறோம், கூட பழகிற பழகங்கள்கிட்ட நம்ம எப்படி இருந்திருக்கோம், வீட்டில் விசேஷம் நடக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸு கூட எப்படி இருந்திருக்கோன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அங்கங்கெல்லாம் நான் என்ன ஸ்டாண்டில் இருந்திருக்கேன், எப்போ சொந்தக்காரங்க கூட போயிருக்கேன், எப்போ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட போயிருக்கேன், இது எல்லாமே நீ யோசிச்சு பார்க்கும்பொழுது, ஓஹோ இதெல்லாம் இப்போ நம்ம இப்படி இருந்திருக்கோம் போல அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் வயசும் மாறிக்கிட்டே வருது. எக்ஸ்போஷர் வர வர நம்ம ஒரு நாள் எல்லாத்தையும் மாற்றும். அடுத்த தடவை ஃபங்க்ஷன் நடக்கும்போது நான் வேற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பித்தேன். அடுத்த தடவை இதே மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷன் செகண்ட் டைம் நடக்கும்போது நம்ம என்னவா இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் அதை நான் என்ன சொல்ல. நடுநிலைன்னா நம்ம இப்படி நின்றுட்டு ரெண்டு பேருக்குமே வலிக்காமல் பார்த்துக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப தப்பு அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, அதான் இந்த விளக்கம் தான் வந்து இந்த மாதிரிகளுக்கு தேவைப்படுன்றதுக்காக தான் அதை கேட்டேன். அதான் மாதிரிகள்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்டாண்ட் எடுத்துருங்கிறேன். மேக்ஸிமம் மாதிரிகள் இருக்க என்ன ஆகுனா, அவங்க இந்த பக்கம் வரதான் ட்ரை பண்ணுவாங்க. அவங்க இந்த பக்கம் என்ன சொந்தக்காரங்க தானே தடுப்பாங்க, இல்லை வந்து ரூட்ஸ் தடுக்கும்ல, அதெல்லாம் தேவையில்லை வாங்கன்னு தான் சொல்கிறேன். அந்த இதுக்காக தான் சொல்கிறேன். அது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் சம்மர ஒரு என்கேஜ்மெண்ட்டா தேட்டர்லாம் வந்து ஆடியன்ஸ்லாம் செம்ம வைப்பாக இருந்தாங்க. நான் சுற்றி படம் பார்த்துட்டு அடிக்கடி சிரிக்கும் போதெல்லாம் திரும்பி பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் சிரிக்கிறாங்களேண்ணா? இல்லை அது இல்லை, அது இல்லைண்ணா, உண்மையிலுமே ரொம்ப நாளாச்சு நான் அந்த மாதிரி ஒரு படம். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு கேரக்டராகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரைட்டிங்காக வந்து ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா தினேஷனா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேரக்டரு, அவங்க இந்த கேஸ்ட் வைஸில் மாறி கல்யாணம் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சின்ன சின்ன கேரக்டர் கூட. இப்போ வீரமணியான ஆர்ட் நான் வந்து சூப்பராக நடிச்சிருந்தாரு. ஏன்னா நடிச்சிருந்தாரு. இல்ல ஆர்ட் டைரக்டர் அண்ணா வந்து நடிச்சிருந்தாரு படத்துல. அவரோட பையன் ஒருத்தர் இருப்பான்ல, அவரோட பையன் ஒரு கேரக்டர் இருப்பான், அவர் வந்து அவர் கூட சேராத, ஏன்னா அவங்க ஒன்னா படிச்சு அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் கூட படத்துல வந்து. அப்புறம் ஒரு அண்ணா வாழைப்பழம் கடை வச்சிருப்பாரு, அவர் வந்து விளையாடுறதா இருக்கட்டும், காளி வெங்கட் அண்ணாவோட பொண்ணு வந்து விளையாடுறதா இருக்கட்டும். ஏன்னா மெயின் கேரக்டர்ஸ்லாம் தாண்டி சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் வந்து திருப்பி நமக்கு ரீயூனியன் பண்ணி அவங்க உள்ள வரும்போது ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் வந்து செம்மையா இருந்துச்சு. அதனால வந்து தொடர்ந்து நீங்கள் நிறைய படம் பண்ணணும்னா கண்டிப்பாக எல்லாரும் நாங்கள் ஆடியன்ஸ்லாம் வெயிட் பண்ணுறோம். அடுத்து ஆர்ட் டைரக்டர் அண்ணா நீங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள்ண்ணா. நன்றி. ஏன்னா அந்த படத்தில் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு வந்து என்னடா இது. இன்னொரு உண்மையை சொல்லிக்கிறேன், இந்த படம் வந்து படத்தில் செட்டே போடல அதானே. இந்த படம் வந்து சென்னையில் தான் ஷூட் பண்ணது. அது நிறைய பேருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. சென்னை கூடுவாஞ்சேரி பக்கத்தில் தான் ஷூட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ரெட் ஹில்ஸில் ஷூட் பண்ணோம், சோமமங்கலத்தில் ஷூட் பண்ணோம். இது மாதிரி சென்னையை சுற்றி தான் ஷூட் பண்ணோம். ஆனால் படத்தில் வந்து பெரம்பலூர் மாவட்டம்னு வரும். அது எல்லாருமே வந்து கனெக்ட் பண்ணிய விஷயம் வந்து, நாங்கள் லொக்கேஷனுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரும் வந்து நிறைய தேடி அலைஞ்சாங்க. ஸோ நம்ம வந்து ஊர் பக்கம் போக முடியாது அப்படின்னா, ஏன்னா பட்ஜெட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு அவுட்டோர் போக முடியாதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் சென்னையில் அந்த மாதிரி லொக்கேஷனை வந்து நம்ம எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த இடமா மாற்றுறதுக்கு வந்து நிறைய கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஒர்க்குகள் இருந்தது. ஸோ இப்போ ஒரு தினேஷ் அண்ணன் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா வில்லேஜில் இருக்கிற வீடு மாதிரியே இருக்கும். அது வில்லேஜில் தான் இருந்தது. ஆனால் இந்த படத்துக்காக நம்ம எப்படி மாற்றுறோன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த வீட்டில் வந்து வேறு பெயிண்ட் அடிச்சுருந்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு என்ன கலர் தேவைப்படுமோ அந்த கலர் அடித்து அதை வந்து ஒரு பழமையாக மாற்றுற விஷயம் இருக்குல்ல.
ஸோ அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பார்த்த எல்லா சீன்லேயுமே வந்து அதை நாங்கள் கன்வெர்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். கிரவுண்டு முதற்கொண்டு சென்னைக்குள்ளே தான் பண்ணோம். எல்லா கிரவுண்டுமே கிட்டத்தட்ட ஒரு 7 கிரவுண்டு பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே இங்கே இதை சுற்றி தான், அந்த கூடுவாஞ்சேரி, சோமங்கலம், ரெட்டில்ஸு இப்படி சுற்றி தான் பண்ணியிருக்கோம். அது எல்லாரையுமே போய் சேர்ந்துருக்கு. இது வந்து ஊரில் தான் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ப வச்சிருக்கு. ஸோ இது சென்னையில் தான் எடுத்தது. யாராவது இந்த பதிலுக்கு கொஷின் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வச்சுக்கிங்க இதை. இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ நீங்கள் வாழ்வியலாக ஒரு கதை சொல்ல போகிறீங்க, இல்லை ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு 1008 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். மெயினாக என்னென்னா அவுட்டோர் போக விட மாட்டாங்க. நீங்கள் நான் இல்லை லைஃப் வந்து அங்கே போனால் தான் கிடைக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு லைஃப் கொடுக்க தான் வந்து உங்கள் ரைட்டிங் இருக்குது, ஆர்ட் டைரக்டர் மாதிரி இருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த காசை எக்யூப்மெண்ட்டுக்கோ இல்லை வந்து கிராஃப்ட் வேறு ஏதாவது செலவு பண்ண வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியூர் போகாமல் படம் பண்ணுறதுக்கு எவ்வளோ இதுன்னு பாருங்கள், பாசிபிலிட்டிஸ்னே பாருங்கள். ஏன்னா அது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ இந்த காசில் வந்தது தான் வந்து இப்போ இந்த வெளியூருக்கு எனக்கு வந்து 2 ஹீரோ வந்ததுனால பட்ஜெட் அதிகமாகிடுச்சு சம்பளத்தில். ஸோ அதனால் எனக்கு அவுட்டோர் கிடைக்கல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஓகே இவ்வளோ தானே வேணும், வீடு தானே வேணும், இப்போ கிரவுண்டு தானே வேணும், அந்த கிரவுண்டு எங்கே இருந்தாலும் இருக்க தான் போகுது. இது அதனால் நீங்கள் பிளான் பண்ணும்போது சில ஃபஸ்ட்டு படத்துக்கு நிறைய வரும். அதில் உங்களுக்கு நான் சொல்கிறது தான், அவுட்டோராக முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்க வேணான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நானே ரெடியாக இருக்கேன், நான் இங்கேயே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடுங்க. ஆர்ட் டைரக்டர்கிட்ட வேலை வாங்கிடுங்க. என்ன மாதிரி இருக்காதீங்க. அவர் பண்ணிடுவார். அதுக்காக சொல்கிறேன். ஹலோண்ணே, நான் பரப்பலூர் தானே. அன்பு கெத்தி இந்த நேம் ஏன் சூஸ் பண்ணீங்க? அன்பு என் தம்பி, கெத்து ஃபஸ்ட்டு வச்ச பேர் அது கிடையாது. ஃபஸ்ட்டு வேற ஒரு பேர் தான் வச்சுருந்தோம். அந்த பேர் யூஸ் பண்ண முடியல. எப்படின்னா அந்த கேரக்டர் வந்து ஒரு ஈகோயிஸ்டிக்கான ஒரு கேரக்டர். நான் அன்புங்கிறது என் தம்பின்னு சொன்னால் கூட என்னென்னா அந்த கேரக்டருக்கு ஒரு டிஃபனேஷன் இருக்குது. அது வந்து முடிஞ்ச அளவுக்கு அன்பை தான் கொடுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும். இப்போது அவருக்கு 2 பிரச்சனை இருக்கும். ஒன்று வந்து நடுவில் இப்போது அன்பு கேரக்டருக்கு இந்த பக்கம் வெங்கடேஷ் இன்செக்யூரான ஒருத்தவனா, அவர் கூட இன்செக்யூர் சண்டை போட்டுட்டு இருக்கிறான். இந்த பக்கம் ஈகோ சண்டை போட்டுட்டு இருக்கிற ஒரு கெத்துங்கிறதுனால சில பேர் நிறைய பேர் கெத்து எது ஈகோ எதுன்னு தெரியாமல் ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இது 2த்தையும் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் என்ன பார்க்குறேன்னா, தினேஷ் அண்ணன் வந்து கிரவுண்டில் கெத்து தான், பட் அவர் பயங்கரமான ஒரு ஈகோயிஸ்டிக். கடைசியாக அந்த கிரவுண்டில் அந்த கேரக்டரை டிஃபைன் பண்ணுறதுக்கும் அவரை பில்ட் பண்ணுறதுக்கும் அந்த கெத்துங்கிற அந்த அடையாளம் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதுக்கு நிறைய சீன்ஸ் தேவையில்லை. இப்போ கெத்துங்கிற ஒரு வேர்டு வந்து எல்லாருக்குமே சொன்னால் அது பாதி புரிஞ்சிடும், மீதி அங்கே என்ன விஷுவலாக காட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக அதை நான் அது வச்சது. கடைசியாக அதனால தான் அந்த கெத்து வந்து அன்பு மேலே ஷோல்டரில் கையை போடுற மாதிரி வச்சது. என்னென்னா கடைசியாக யார் கெத்துங்கிறத காமிக்க தான். கெத்துமே கடைசியாக அன்பு மேலே தான் போய் விழும். ஸோ அந்த இதுக்காக வச்சது. கெத்துங்கிறது என்னன்னா ஒரு ஈகோங்கிறனால என்னை போட்டால் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஈகோவை வந்து கெத்தாக நினச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை ஒரு சர்க்காசமான ஒரு பேராக தான் அதை நான் பார்க்குறேன். அது ஃபர்ஸ்ட் ஜப்பான்னு தான் நேம் வச்சிருந்தாங்க. சொல்லிட்டேன், நான் வந்து ஒரு இன்டர்வியூ விடாமல் வெளியே சொல்லக்கூடாதுன்னு நானும் மறைச்சு வச்சு நான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன்றேன். நீ வந்து பொது வகையில் பொசுக்குன்னு சொல்லிட்டேன். போன கொஸ்டின் அப்போ கூட நான் சொல்லல பேரை. நான் எதுக்கு வந்தேன்னா, நான் வந்து உங்கள் ஹோட்டல் வேலை பார்க்குறேன், இருந்தாலும் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் வந்து விஜயகாந்தோட மிகப்பெரிய ஃபேனு. இது ரொம்ப நாள் ஏக்கம். ஏன்னா ரஜினி எல்லா படத்தில் ரஜினி பெருமை பேசுகிறாங்க, கமலை பேசுகிறாங்க. ஆனால் 2 பேரும் மிகப்பெரிய ஸ்டார் இல்லைன்னு சொல்ல. ஆனால் விஜயகாந்த் பற்றி யாரும் பேச மாட்டாங்களே, போகிறாங்களே. இப்போ கூட கோட் படத்தில் கூட காட்டினாங்க, ரொம்ப ஆசையாக போனேன். ஆனால் ஒருத்தர் இல்லாமல் ஆயிடுச்சு. ஆனால் இந்த இல்லை நான் சொல்ல இல்லை நான் விஜயகாந்த் சாருக்கு அவ்வளோ ஒருத்தர் இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஆனால் அந்த படத்தில் விஜயகாந்த் சார் இல்லை, ஆனால் விஜயகாந்த் சார் மேலே ஒரு வைப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த புட்டு வச்ச சாங் வந்து எனக்கு அப்பவும் பிடிக்கும். இப்போ ஹோட்டல் வரவங்க எல்லாருமே மேக்ஸிமம் அந்த பாடம் நான் போட்டேன்னா எல்லாமே என்ஜாய் பண்ணுறாங்க. எமோஷனல் ஆகிட்டான். நன்றி. நானும் அதே எமோஷனலில் தான் இருக்கேன். எனக்கு என்ன, விஜயகாந்த் சாரை வந்து கடைசி ஒரு 10 வருஷமாக, ஒரு 7-8 வருஷமாக சோஷியல் மீடியாவில் என்ன நடந்ததுன்னு எல்லாரும் பார்த்துருப்போம் இல்லையா? அது வந்து என்னால் தாங்க முடியல. நான் என் மனசில் இருக்கிறவரை எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு நான் நினச்சனோ, அதுக்காக இது மட்டும் நான் இன்டென்ஷனாக பண்ண விஷயம். நான் ஒரு படம் பண்ணுறேன், அதில் விஜயகாந்த் சார் இருப்பார். இந்த பாட்டு இந்த விஜயகாந்த் சார் சோஷியல் மீடியாவில் ஒரு வாரமாவது ட்ரெண்டில் இருக்கணும். எப்படி ஒரு ட்ரெண்டை உருவாக்குனாங்க, ஏன்னா இது எல்லாமே ட்ரெண்டுக்கு தான். அப்பயுமே அவங்க யாருக்குமே விஜயகாந்த் சாரோடைய இன்டென்ஷன் மேலே எந்த இதுவும் இல்லை. அது ஒரு ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆச்சு, அது எல்லாரும் பிடிச்சிக்கிட்டாங்க. அது ஏன், எதுக்கு, என்ன நடந்துச்சு எதுவுமே யோசிக்கல. அதை ஒரு மாதிரி காலி அது பண்ணாங்க. ஸோ அதே ட்ரெண்டு ஏன் எதுக்குன்னு தெரியாமல் மறுபடியும் அவரை இதாகணும், செலிப்ரேட் பண்ணணும். என் மனசில் ஊர் சைடில் விஜயகாந்த் சார் யாரோ அவரை செலிப்ரேட் பண்ணணும், அதை தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இது நான் பண்ணேன். அது நானும், ஏன்னா நான் பயங்கரமான விஜயகாந்த் சார் ஃபேன். ஸோ அதுக்காக தான் பண்ணேன். இன்னொன்று, விஜயகாந்த் சாரால் எங்கள் ஊரில் வந்து அரசியல்லே பெரிய மாற்றம் வந்துச்சு.
எப்படின்னா அது வரைக்கும் ஒருத்தவங்க ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து விஜயகாந்த் சார் ஜெயிச்சார் விருதாச்சலம் தொகுதியில். விருதாச்சலம் நீ செகண்ட், அது நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு 2006. பிரதர் நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க இந்த படம் நான் ரொம்ப சீக்கிரம் ரொம்ப அர்ஜென்ட்டாக பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் இப்போ சொன்னீங்க நான் ஒரு வருஷம் வெயிட் பண்ணேன். நான் நினச்சேன் நீங்கள் ஒரு 4 month இல்லை 5 month இந்த படம் எடுத்துப்பீங்கன்னு நினச்சேன். ஸோ அர்ஜென்ட்டாக கதை பண்ணேன்னு சொன்னேன். கதை பண்ணுறது படம் பண்ணுறதும் வேறு. கதை பண்ணுறது வந்து நான் ஒரு கமிட் ஆனேன் இல்லைங்களா, நான் ஒரு 20 நிமிஷம் கதை சொல்லி ஓகே பண்ணுறேன், ஆஃபீஸ் போட்டேன், அடுத்த 6 மாதத்தில் புக்கு ரெடி. அந்த புக்கு ரெடியாகி 3 வருஷம் ஆச்சு நான் ஷூட்டிங் முடிக்க. அது அந்த 1 வருஷம் தான் நான் வெயிட் பண்ணேன். அர்ஜென்ட்டாக கதை பண்ணியே இந்த மாதிரி வந்திருக்குன்னா இப்போ நிதானமாக பண்ண எல்லா கதை பண்ணாலும் அப்படி தான் நடக்கும். அவங்களுக்கு நீ கதை எப்படி பண்ணீங்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாது. புக்கு சைஸு பார்த்துட்டு அவங்க அதுக்கு தான் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு நாளில் பண்ணாலும் ஓகே தான், இல்லை யார்கிட்டயாவது வாங்கிட்டு வந்து பண்ணாலும் அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. பட்ஜெட் என்ன, ஃபஸ்ட்டு படமா, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். இங்கே என்னென்னா ஃபஸ்ட்டு படத்துக்கு வந்து சம்பளம் மட்டும் கிடையாது, மரியாதையும் கம்மியாக தான் கிடைக்கும். அதை நம்ம கொஞ்சம் இன்னொன்று இதை நார்மலைஸ் பண்ணுறாங்க. அங்கே தான் நமக்கு பயங்கரமாக கஷ்டமாக இருக்கும். நமக்கு எல்லாமே தெரியும், நம்மளை மதிக்க மாட்டாங்க, ஆனால் அது நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. டெய்லி சண்டை நடக்கும். அதெல்லாம் பொறுத்து அது ஒரு மாதிரி நார்மலைஸ் ஆகிடுச்சு. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதிலேருந்து வெளில வரணும், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சில விஷயங்கள் இந்த சைடு இருக்குது. அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஒரு வேலை அப்பரஸ்ட் கம்யூனிட்டியில் தான் இருக்கிறோம். ஃபைனல் நடந்துட்டு இருக்கோம் 2 டீமுக்கும். அதுக்கான பேர் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கலாம், அடேங்கப்பா 11 பேர். அது வந்து அந்த நம்ம வேப்பூர் சைடில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பேர். அது ஃபன்னாகவும் இருக்கும். ஆனால் அந்த பேரில் நிறைய டீம் விளையாண்டு நிறையா விஷயம் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசியிருக்காங்க. அதை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்காக ஒரு காரணமாக எது அமைஞ்சிச்சு? அப்புறம் இன்னொரு கேள்வி என்னென்னா, நான் இது சொல்லி நான் மறந்துடுவேன், அப்புறம் 2வது கேள்வி நான் மறந்துடுறேன். அது இதுதான் ஈஸி கனெக்ட் தான். இப்போ நீ சொல்கிறல அடேங்க பாப்பான்னு ஒரு பேர்னு கேட்டவனே எனக்கு டக்குன்னு போய் சேருதில்ல. சினிமா அவ்வளோதான், ரொம்ப யோசிக்க விடக்கூடாது. நீ மொமெண்ட்டுங்கிறது வந்து அவன் சொல்கிறான், அந்த நேரத்தில் நான் சிரிக்கிறேன், ரசிக்கிறேன், அழுகிறேன். இதுக்கு நடுவில் நீ மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடாது. மூளைக்கு வேலை கொடுத்தீங்கன்னா எமோஷன் கன்வே ஆகாது, கதை மட்டும்தான் கன்வே ஆகும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அது டைமிங் மாதிரி தான், ஹியூமர் டைமிங் மாதிரி தான் எல்லா டைமிங்கும். அங்கே சொல்லும்போது நமக்கு இதாகிடணும். ஸோ அதுக்காக அடேங்கப்பா 11 பேர்னா டக்குன்னு அது போய் சேர்ந்துருங்கிற ஒரு ரீசனுக்காக வச்சது. அது இப்போ அன்புக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸு லவ் அது மட்டும்தான். ஆனால் இவர் வந்துட்டு ஃபேமிலி பொண்ணு வந்து சொல்லுது, ஐ மீன் எங்கள் அப்பா பிடிச்சிருந்தா தான், என்ன பிடிச்சிருந்தா எங்கள் அப்பா சொன்னாதான், அந்த மாதிரி சொல்லும்போது அவர் அந்த இடத்துல யோசிக்கும் போது அது அப்படி கிரேவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப கிரேவாக ஒர்க் ஆச்சுன்னு சொன்னீங்க. நான் பயந்துட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. அந்த ஃபஸ்ட்டு ட்ரிகர் பாயிண்ட் வந்து நான் பயந்தேன், அது ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டால் இவ்வளோ பெரிய கதையில் அந்த இடம் தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிகர் பாயிண்ட்டு. இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து போதுமா இந்த படத்துக்கு, இவங்க 2 பேரையும் கிளைமேக்ஸ் வரைக்கும் இழுத்துட்டு போகிறதுக்கு இந்த சின்ன பையங்கிற அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து போதுமாங்கிற பயம் எனக்கு வந்து ஃபஸ்ட் நாள் வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னா அவன் ஒன்றும் அப்படி ஒன்றும் சொல்லிடலையே அப்படின்னு யாராவது யோசிச்சிட்டாலோ, இல்லை வந்து இப்போ எதுக்கு இவன் பொண்ணு பார்க்குற போகிறான், இதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இவன் பொண்ணு பார்க்க விட்டுட்டு போகிறான் அப்படிங்கிற பயம் வந்துருச்சுன்னா அடுத்த சீன்லாம் எமோஷன்ஸ் போயிடுமோன்னு பார்த்தேன். நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன். வீட்டில் கடன் இருக்குது, ஆனாலும் அவரை அடித்து கடன், ஆனால் அதை அவர் ரியலைஸே பண்ண மாட்டார் கடைசி வரைக்கும். நீங்கள் கேஸ்ட் புரியணுன்றதுக்காக கடைசி ஒரு சீன் வச்சு காமிச்சிங்க, ஆனால் அவர் ஈகோயிஸ்டிக்காக இருக்கிறாரு அப்படின்றத கடைசி வரைக்கும் கன்வே பண்ண மாதிரியே தெரியல. ப்ளஸ் அவர் கடைசி வரைக்கும் ஹீரோ மாதிரி தான் காமிச்சாங்க. கடைசி சீன்ல அவரு 94 அடிச்சுட்டு வெளில வரும்போது அவர் ஹீரோ மாதிரி தான் வந்தாரு. ஆனா நீங்க சொல்றதுக்கும் படத்துல அது கன்வே ஆகாத மாதிரி இருக்கு. அவர் வந்து எப்போ மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து பேடை கழட்டு வரல, அப்போ அவருக்குள்ள இருக்கிற ஈகோவையும் கழட்டிடுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் ஈகோ வந்தோடனே ஃபஸ்ட்டு பால் கூட ஸ்ட்ரோக் வைக்கவே மாட்டார். ஃபுல்லாக என்ன வரும்னா அன்பை காலி பண்ணணும் அவர் அவரே இழந்துக்கிட்டே இருப்பார். அந்த இதில் என்ன ஆகும்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த எந்த மேட்ச்லையுமே ஆட மாட்டார். ஒன்ஸ் அன்புக்கும் அவருக்கு சமாதானமாகி அன்பு வர முடியாது, இப்போ அன்புக்காக அவர் விளையாண்டாகணும், அப்போது அவர் 2 விஷயத்தை கழட்டிட்டு இறங்குவார், ஒன்று பேடு இன்னொன்று ஈகோ. அப்போ பார்த்தா மறுபடியும் ஃபஸ்ட்டு சீனில் இருந்த அதே கெத்து திருப்பி வந்து நிற்பார். அதுக்கு தான் மேட்ச் கட் பண்ணி நாம் அதை காமிச்சிருப்போம். ஸோ அதுதான் மேபி இன்னும் புரிய வச்சிருக்கணும், தெரில. அந்த டிஃபன் பாக்ஸை தூக்கி போட்ட சீன்ல வந்து அவர் எடுத்து பார்க்கும்போது ஓகே இங்கே ஒரு க்ளோஸ் வர போகுது இருந்திருக்கணும்ல, நானும் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக அங்கே தான் மியூசிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு பட பிரச்சனை, சரி பண்ணிடுவோம் அடுத்த படத்தில். இல்லை அந்த இடத்துல அவர் சொல்கிறது கரெக்டு, எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த ஹார்ட் இன் க்ளோஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்து அங்கேருந்து அந்த பிஜிஎம் ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறது அந்த சாங்கோட லீடாக இருந்திருக்கணும். அது எனக்கு புரிஞ்சிச்சு. பட் நான் அதான் அந்த சில விஷயங்கள் நம்ம இதிலிருந்து தான் எடுத்துக்கணும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயம் தான் அது. ரொம்ப தேங்க்ஸ், கரெக்டாக சொன்னீங்க. அந்த சட்டையத்தோட இல்லை அவர் ஃபஸ்ட்டு இப்படி இல்லை அது ஓகே. அதுக்கு முன்னாடி அவர் எடுத்து பார்க்கும்பொழுது அழுக்கா அட்லீஸ்ட் ஒரு ஒடுக்கு விழுந்த மாதிரி ஒரு க்ளோஸ் இருந்திருக்கணுங்கிறது எனக்கு லாஸ்ட்டாக தோணுச்சு. பட் அதுக்குள்ளே நம்ம முடிஞ்சிச்சு. அதுதான் கம்போசிங்கில் நான் விட்டேன். அது ரொம்ப அர்ஜென்ட் அது காரணம்.
எடுக்கலை. எப்படி ஹரிஷ் கல்யாணுக்கும் தினேசனாக்கும் ஒரு ஈகோ கிளாஸ் இருக்கும், அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு சின்ன ஈகோ கிளாஸ் இருக்கு. உன்னோட லவர் வந்துட்டு நீ விட்டு கொடுக்க மாட்டியா, என்னோட லவர் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அந்த மாதிரி ஈகோ கிளாஸ் இருக்கு. அந்த ஈகோ கிளாஸுக்கான ஒரு எண்டிங் சீக்வன்ஸில் 2 பேரும் மன்னிச்சுக்கிட்ட மாதிரி இல்லையே அப்படின்னு தான் கேட்குறேன். இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரியே மன்னிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. எல்லாருக்குமே ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது தினேஷனை அவங்க வீட்டில் மறுபடியும் ஒன்று சேர்ந்ததுக்கான ரீசனே எனக்கு இது அதிகமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ நான் பர்சனலாக எப்படின்னா, எங்கள் அம்மா அப்பா நைட்டு சண்டை போட்டுப்பாங்க, வீட்டில் சண்டை நடக்கும். அன்றைக்கி நைட்டு எப்படி இருக்கும்னா, இந்த நாள் அவ்வளோதான், இதுக்கப்புறம் எனக்கு என் வாழ்க்கை இப்படி இருக்கவே இருக்காது, நாளைக்கு நான் எங்கள் அம்மா கூட இருக்க போகிறேனோ எங்கள் அப்பா கூட இருக்க போகிறோன்னு இருக்கும். ஆனால் அடுத்த நாள் அன்றைக்கி நைட்டு ஒரு 4 மணி வரைக்கும் சண்டை நடந்தும் முடிஞ்சிடும். ஒரு மாதிரி பயங்கரமாக ட்ராமாவாலாம் ஆகிடும், நரகம் அது ஒரு மாதிரி ஆயிரும். அடுத்த நாள் காலையில் தூங்கி எந்திரிக்க 11 மணி ஆகிடும். ஏஞ்சி பார்த்தா அவங்க வாழ்க்கை ரொட்டீனாக போயிட்டுருக்கும். அதாவது நைட்டு இப்படி ஒரு சண்டையே நடந்ததே இல்லாத மாதிரி டெலிட்டட் சீன் மாதிரி ஆகிடும் அது எல்லாமே. அது ஏன்னு எனக்கு தெரியவே தெரில. உங்களுக்கு புரியுதுங்களா? அவங்களுக்குள்ள எப்போ பேசிக்கிட்டாங்க, என்ன எது இவ்வளோ பெரிய சண்டை, இவ்வளோ சினிமானா இதுக்கு நம்ம பயங்கரமான ஒரு காரணம் சொல்லுவோம். அது எப்படி அவ்வளோ பெரிய அடிச்சுக்கிட்டாங்க, ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்க, ஆனால் அடுத்த நாள் இப்படி அப்படி இருக்குல்ல சில விஷயங்கள். அதான் சொல்கிறேன், 2 வேணுங்கிறவங்களுக்கு இருக்குல்ல. இப்போ 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா அவங்க 2 பேருக்கு நீ வேணும் நான் வேணும்னு சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அந்த சண்டைக்கு சேர்றதுக்கு ரீசன் அவ்வளோ பெருசு தேவையில்லை. அதில் ஒரு ஆள் நீ வேணான்னு முடிவு பண்ணிட்டா எவ்வளோ பெரிய சமாதானமும் அங்கே வேலைக்கு ஆகாது. ஸோ அதுக்காக அதை வச்சேன். அவங்க அன்பை எப்பயுமே கடைசியில் தான் ஒத்துப்பாங்க. அதுவும் எப்படின்னா மன்னிச்சு ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே, இவன் என் புருஷன் மாதிரி இல்லை அப்படிங்கிற அந்த அக்செப்டன்ஸுக்கு தான் அவங்க எடுத்துப்பாங்க. அது எல்லாத்தோட காலம் மாற்றும். இன்னொன்று, எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வாய்ப்பு கொடுப்போம், அவ்வளோதான். அதுதான் மெயின் ரீசன். ஓப்பனாக தெரிஞ்சது, அது நீங்கள் டேரெக்டாக சொல்லலை, ஆனால் சப்கான்ஷியஸாக எல்லாருக்குமே அது புரிஞ்ச மாதிரி தான் இருந்தது. அது ரொம்ப இருந்தீங்க. எனக்கு அந்த அவங்க அம்மா போய் கேட்கும்போது நீ தான் எங்கள் 2 பேரையும் வளர்த்த, நான் 17 வருஷம் தான் வளர்த்தேன், நீ தான் 22 வருஷம் வளர்த்த. ஸோ அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, அவங்க திருப்பி அவர் வீட்டுக்கு அவங்க நிற்கும் போது அவர் போயிட்டு என்னையும் விட்டுட்டு போனேன், அது அம்மாட்ட கேட்குற மாதிரி இருந்துச்சு. அம்மாட்ட அம்மா அடிச்சிட்டாங்கன்னு கோச்சிட்டு போனதுக்கப்புறம் என்ன எதுக்கு நீ விட்டேன்னு போய் அம்மாட்ட கேட்குற மாதிரியே இருந்தது. அது சூப்பராக அந்த சீக்வன்சஸ் இருந்தது. நான் அந்த இன்டர்வல் சீக்வன்சஸ் எழுதும்போது அந்த சீக்வன்சஸோட டென்ஷன் பில்டிங் ரொம்ப சூப்பராக எழுதிருந்தீங்க. எப்படி நீங்கள் எழுதினீங்க, அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணீங்கன்னு? ஒரு அவுட் ஆகிட்டு வந்துடுறாரு, இவர் வெளியே நிற்கிறாரு, அவருக்கு அந்த கிளம்பலான்னு பைக் எடுக்கிறாரு, அங்கே ஒரு இதில் ஸ்பீக்கரில் சவுண்டு வருது, அங்கே அதை அடிக்கலான்னு போகிறாரு, இவன் பாட்டு போட்டு ஒரு இது பண்ணுறான், அவனை அடிக்கலான்னு போகிறாரு, இங்கே ஜென்சன் போயிட்டு இங்கே பண்ணுறாரு, அதுக்கப்புறம் ஒரு சண்டை, அங்கேருந்து கட் பண்ணால் அவங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த சீக்வன்சஸ் ரொம்ப சூப்பராக நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதுக்கு விட்டு வேற மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு. அதை எப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணி எழுதுனீங்க? இருக்கா அதில் இவ்வளோ இருக்கா? நீங்கள் எழுதுனீங்க தெரியாமல் எழுதுனேன்னு மட்டும் இல்லை, சொல்லாதீங்க. தெரியாமல் எழுதுனேன் இல்லை, நான் சொல்கிறேன். நான் அதை இது பண்ணல. ஏன்னா 2 கேரக்டர் எனக்கு தெரியும். என்னால் இந்த 2 கேரக்டரை ஃபாலோ பண்ண முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தினேஷனை எப்படி பிஹேவ் பண்ண போகிறாரு, அன்பு எப்படி பிஹேவ் பண்ண போகிறோங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அந்த கேரக்டருக்குள்ளேருந்தே எழுதும் பொழுது என்ன ஆகுங்கிறது தான் நம்ம அந்த ஒரு ரைட்டராக நம்ம அங்கே தான் அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்போ இந்த தினேஷனை கேரக்டர் எனக்கு ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? எனக்கு அன்பு புரிஞ்சிருச்சு. ஸோ இவங்க 2 பேருக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் என்னவாக இருந்துச்சுன்னா, இவங்க நினச்சா இவங்களை நம்ம வீட்டுக்குள்ளேயே சண்டை போட வச்சுருந்துருக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு இவன் தான் மாமனார், இவன் தான் மருமகன் தெரியிற இடத்துல அடித்து சண்டை போட்டு இன்டர்வல் பிளாக் பண்ணலாம். பட் ஈகோ அது வெறும் கோவத்தோட முடிஞ்சிருக்கும். ஈகோனா என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இவன் யாருன்னு எனக்கு தெரியும், அவருக்கும் இவன் யாருன்னு தெரியும், இது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன பண்ண போறாங்கிறது தான் ஈகோவோட வேலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை வீட்டில இருந்து அனுப்பிட்டு கிரவுண்டுக்குள்ள வச்சோம். அங்க பிளான் பண்ணது என்னன்னா, அன்புக்கு இப்போ ஒரு நீடு இருக்கு, பொண்ணு வேணும். ஸோ அவனால் எகிற முடியாது. ஆனால் தினேஷனுக்கு அப்படி ஒரு நீடு கிடையாது. ஆனால் அவருக்கு என்னென்னா அன்பு, அவர் பொண்ணு கொடுக்குற அந்த அன்பு மட்டும்தான் அவருடைய ஒரே கண்ட்ரோல். அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருச்சு, நம்புது, வேறு நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ அங்கேருந்து கிளம்பும்போது நான் என்ன பிளான் பண்ணேன்னா, தினேஷனை ஒரு பாம் மாதிரி செட் பண்ணி அந்த கிரவுண்டுக்கு அனுப்பணும். எந்த நேரத்தில் வேணாலும் அது வெடிக்கும், எந்த நேரத்தில் வேணாலும் அது வெடிக்கும், தோத்தாலும் வெடிக்கும், ஜெயிச்சாலும் வெடிக்கும், 2த்துக்கும் கிளம்பி தான் போகுது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக தோக்கவும் கூடாது, ஜெயிக்கவும் கூடாது. நடுவில் எங்கே நிறுத்தலான்னா, கிரிக்கெட்டுங்கனால எனக்கு ஈஸியாக கிடச்சிது மேன் கட்டிங். ஈகோ என்ன இருக்குன்னா, அவங்ககிட்ட தோக்க மட்டும் கிடையாது, அவன் விட்டு கொடுத்து ஜெயிக்கணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாதுங்கும் பொழுது அந்த மேன் கட்டிங் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டேஜிங் அப்படியே அந்த தினேஷன கேரக்டரையும் அன்போட கேரக்டரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர என்னெல்லாம் நடக்கலாம், இது ஒரே டிராஃப்டில் எழுத முடியாது. அதாவது நான் உட்காந்தேன் அன்றைக்கி நைட்டு, அப்படி கிடையாது. ஒன்று எழுதுவோம். இன்னும் சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு இங்கே சண்டை முடிச்சு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு வருவான்லாம் எழுதியிருந்தோம். அப்போல்லாம் பார்த்தா எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு செகண்ட் ஹாஃப் பார்த்துருப்பாங்க, அவ்வளோ லென்த் இருந்துச்சு. அது ஒவ்வொரு டிராஃப்டாக படிக்க கொடுக்கும்பொழுது அவங்க நமக்கு சொல்லுவாங்கல்ல, இல்லை எனக்கு இங்கேயே பீக் ஆகிடுச்சு, நீங்கள் மறுபடியும் இறக்கி எதுக்கு இன்னொரு பீக் கொடுக்குறீங்க, ஏன்னா ஆல்ரெடி படத்தில் ஒரு கிரிக்கெட் 6 பால் மேட்ச்சில் அவ்வளோ தூரம் காமிச்சிட்டிங்க, நீங்கள் சும்மா பீக் ஏற்றி இறக்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் டென்ஷன் ஆகிடுவான். இந்த இடத்துல பீக் ஏறுது, அந்த இவன் பேட்டை தூக்கி போட்டு வரான்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஹை பீக்கு. நீ அங்கே படத்தை இன்டர்வல் அங்கே விட்டே ஆகணுங்கும் பொழுது
சரி ஓகே வேறு வழி இல்லாமல் அசோதையும் சஞ்சனாவையும் இதுக்கு வர வச்சிட்டோம், கிரவுண்டுக்கு நீங்கள் வந்துருங்க, ஏன்னா மொத்தமாக கிரவுண்டுக்குள்ளே ஃபேமிலியை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-3 டிராஃப்ட்டுக்கு அப்புறம் நம்ம அதை பண்ணது தான். ஒவ்வொரு டிராஃப்ட் அப்பவும் நமக்கு தெரியும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, ஏதோ ஒன்று தேவைப்படுதுன்னு. ஸோ அந்த மாதிரி இதானது தான். மெயினாக கேரக்டரை புரிஞ்சுக்கணும். அந்த கேரக்டரு இப்படி என்னென்னலாம் பிஹேவ் பண்ணுங்கிறத பண்ணிகிட்டே போயிட்டு அப்புறம் ஓகே அதுக்கு இதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ண அந்த விஷயம் அது. அப்போ இது என்ன ஆம்பளை திமிரா அப்படின்னு கேட்டு ஒரு பொண்ணை இன்க்ளூட் பண்ணுறது கிரிக்கெட்டில், ஏன்னா அது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே எனக்கு அந்த சண்டை வந்திருக்கு, ரீசெண்டாகவும் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் ஒன்றுனா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் கேட்டது தான், நான் வளர்த்ததை விட நீ அவனை நிறையா வளர்த்துருக்க அப்படின்ற சீன் எனக்கு இடிச்சுது. இப்போ நாங்கள்லாம் என்ன இதுக்காக தான் நாங்கள் பிறக்கிறோமா அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு என்ன ஒரு தாட்னா, இப்படி வச்சவங்க நீங்கள் லைக் பொண்ணை கிரிக்கெட்டில் சேர்த்துக்கிறது தப்பு இல்லை, அவ கூட நம்ம கீழே ஆடுறது தப்பு இல்லைன்னு நினச்ச நீங்கள் ஆப்வியஸ்லி அந்த இன்டென்ஷனில் வச்சிருக்க மாட்டீங்க. மேபி அந்த ஜென்ரேஷன் அப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கா அப்படின்னு அதான் சொல்கிறேன். என்னென்னா இப்போது நீங்கள் சொல்கிற அந்த பொண்ணு விளையாடுற கேரக்டரில் ஒரு டேரக்டரோட இது இருக்கும். பட் இந்த கேரக்டரு அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு யார் என்ன ஆளுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல. எல்லா கேரக்டருக்குமே போயிட்டு நம்ம வந்து ஒரு டேரக்டரோட இதையே வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது சினிமாவாகவே இருக்காது. அது அந்த லைஃப்பை இழந்துருவோம். எல்லாருமே பார்த்தா கடைசியில் இன்டெலெக்சுவலாகவும் எல்லாருமே வந்து இதாகவுமே இருப்பாங்க. அப்புறம் எதுக்கு அப்போ நாடு நல்லா தானே இருக்குது அப்படின்ட்டு போயிடலாம்ல. ஸோ சில நேரங்களில் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா. அது மாதிரி தான் அந்த இது மெயினாக இப்போது நீ தான் வளர்த்த அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதை வந்து அவங்க வந்து எமோஷனல் பிளாக்மெயிலாக கூட யூஸ் பண்ணி கூட்டிட்டு அவங்களுக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு தேவைப்படுது. இந்த பொண்ணை இப்போ நான் கூட்டிகிட்டு போனோம், அதில் அவங்க இன்டென்ஷன் கரெக்டாகவும் இருக்குது, அதே நேரத்தில் அவங்க மைண்ட் செட்லேருந்து என்ன வார்த்தை வருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எல்லா சீன்லேயுமே எல்லா கேரக்டர்லையுமே போய் நம்ம ஒரு டேரக்டரோட ஐடியாலஜி நம்ம ஏதோ 1-2 தான் அதை வைக்கணும். நம்ம எல்லாத்துலேயும் வச்சா அந்த படம் எப்படி ஆகிடும்னா அது நமக்கான படம் இல்லைங்கிற மாதிரியும் ஒரு மாதிரி போதனைக்குள்ளே போயிருமோங்கிற ஒரு இதுவும் இருக்குது. அதில் கஷ்டமாக தான் இருக்கும். அதை இவ்வளோ இதில் அது ஒன்று இருந்துட்டு போட்டுமே அந்த மாதிரி அடுத்த பக்கத்தில் பார்த்துக்கலாமே. ஆனால் மெயினாக என்னன்னா கேரக்டர் ரைட்டிங்கில் எனக்கு அது நான் எப்பயுமே யோசிக்கிறேன். எல்லா சீன்லேயும் எல்லா கேரக்டர்லையும் டேரக்டரோட ஐடியாலஜியை போட்டு புகுத்திக்கிட்டு அதை இப்போ நான் ஒரு ஹீரோ ஆல்ரெடி பாலசரவணனும் அதே மாதிரி தான் பேசுகிறாரு, ஹரிஷ் கல்யாணம் அதான் பேசுகிறாரு, திருந்துறாங்க. ஸோ எல்லாருமே நல்லவங்களா எல்லாருமே இதாக இருக்காங்க, இந்த படத்தில் எதுவுமே இல்லையா அப்படி அந்த ஒரு இதில் இருக்குது. இன்னொன்று இது இப்படி ஆயிடுமோ அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக முன்னாடியே இல்லை இது கரெக்ட் அப்படிலாம் நினச்சி எழுதலை. நான் என்ன மைண்ட் செட்டில் எழுதுனோ அந்த மைண்ட் செட்டில் தான் அதுவும் எழுதினேன். பட் 2-3 பேர் சொன்னாங்க, அப்போது நாங்கள்லாம் வந்து இவங்களை ஆக்கி போடுறதுக்கு தான் இங்கே இருக்கமா அப்படின்னு இருக்குல்ல. அது ஹியூமன் எமோஷன் சில நேரத்தில் அதுவும் இருக்குது. அது கனெக்ட் ஆகாமல் போயிட வேணாமே அப்படிங்கிறதுக்காக பண்ணோம். அது முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவுக்கு ஒரு மூவிக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் இதுக்கு முன்னாடி டிஸ்கனெக்ட் நிறைய ஆயிருக்கு. முக்கியமாக கிளைமேக்ஸில் ஆகும். ஏன்னா எல்லா கதையும் முடிச்சிருவாங்க, கிளைமேக்ஸ் வந்து மேட்ச் ஜெயிக்கிறாங்களா இல்லையா, எப்படி ஜெயிக்கிறாங்க அதை மட்டும் காமிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி பயங்கரமாக நீங்கள் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க கேரக்டர்ஸ் வச்சு தான் மோஸ்ட்டாக மூவ் பண்ணுற மாதிரி. இந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்து நிறைய நாட்ஸ் வந்து மேட்ச்சில் ஆன்சர் கிடைக்குது. இப்போது ஹரிஷ்க்கும் அவங்க லவருக்கும் என்ன ஆச்சு, அவர் எப்படி லேட்டாக வந்தார், அங்கே என்ன சொன்னாங்க, ஏன் இங்கே வந்தார், அப்புறம் தினேஷோட ஈகோ என்ன ஆக போகுது இந்த மேட்ச்சில், அவர் என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறாரு, அந்த பொண்ணு இதில் எப்படி ஆக போகிறா. நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்கள பயங்கரமாக காமிச்சிட்டிங்க, அடுத்த 2 மேட்ச் அவங்க அவுட் ஆகிறாங்க. முக்கியமாக ஆப்போனன்ட் டீமில் இருக்கிற பாலா எப்படி என்ன பண்ண போகிறான், அவன் ரோல் என்னவா இருக்க போகுது. அப்போ மேட்ச் ஜெயிக்கிறாங்களா இல்லையான்றதை தாண்டி நிறைய கேரக்டர்ஸுக்கு என்ன ஆக போகுது கடைசி வரைக்குமே இருக்குது. அது வெங்கடேஷ் ஏன் அப்படி பண்ணான், அவன் டீமில் என்ன நடந்துச்சு, அந்த மாதிரி நிறைய வச்சதுனால தான் மேபி எனக்கு கிளைமேக்ஸ் முன்னாடி அந்த டிஸ்கனெக்ட் ஆகாமல் மேட்ச்லேயே நிறைய விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவர் இன்டர்வல் ரைட்டிங் பற்றி பின்னாடி சொன்னாங்க, அந்த கிளைமேக்ஸ்லேயும் அதை சொல்லணும்னு நினச்சேன். பாதி எடிட்டில் உருவானது. எப்படி சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லீனியராக இருந்துச்சு. இவர் வந்து வீட்டுக்கு போய் எல்லாம் படம் பார்த்துட்டிங்களா, புரியாதவங்களாம் ஏதோ யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன், சாரி. ஃபஸ்ட்டு வந்து இவர் போயிடுவார் பொண்ணு பார்க்குறதுக்கு, வீட்டுக்கு போயிடுவார் ஹரிஷ் கல்யாண். இங்கே வந்து மேட்ச் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பொண்ணு அப்போவே சொல்லிடும், நான் கட் பண்ணி அப்புறமா தான் ரிவீல் பண்ணுறேன், அது அப்போவே சொல்லிடும். உடனே இவருக்கு ஃபோன் வரும், ஹரிஷ் கல்யாணுக்கு ஃபோன் வரும். ஃபோன் வந்தோடனே காளி அண்ணன் வந்து அன்பு டாஸ் வின் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவார். அவன் யோசிச்சுட்டு அண்ணன் டாஸ் பண்ண பேட்டிங் எடுனா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவர் பைக்கில் அங்கே வந்துக்கிட்டு இருக்கப்ப இங்கே விக்கெட் விழுந்துக்கிட்டே இருக்கும், அந்த இது விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இவன் கரெக்டாக அப்போ தினேஷ் அண்ணன் இறங்கி ஆடுவார். தினேஷ் அண்ணன் அடித்து முடிச்சு ஹரிஷ் கல்யாணோட பர்செப்ஷனில் தான் அந்த பாட்டே போடுவோம். ஹரிஷ் கல்யாண் அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பொண்ணு போன்னு சொன்னும்போது அந்த படம் முடிஞ்சிருச்சாங்க.
அதுக்கப்புறமும் இந்த படம் இந்த கிரிக்கெட்டை பார்க்கறதுக்குலாம் யாருமே இல்லை. ஆல்ரெடி இந்த படத்துலேயும் 4 கிரிக்கெட் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அந்த இடத்துல நான் போயிட்டு மறுபடியும் இந்த மேட்ச் எப்படி அந்த இது என்ன ஆகிடுதுன்னா, அப்போ தான் வந்து என்னோட ஃப்ரெண்டு அப்போ தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என்ன சொல்கிறான்னா, இல்லை எனக்கு அந்த பொண்ணு போகணும்னு சொல்லும் போதே அது முடியுது, ஏதோ ட்ராப் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் நடக்கிறது வந்து ஒரு சம்பிரதாயமாக இருக்குது, ஒரு ரோலிங் டைட்டில் மாதிரி இருக்குது, எனக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்புறமா பண்ணது தான் ஓகே. அங்கே போனவன் என்ன ஆனானே தெரில, போனால் பொண்ணு பார்க்க போனான், கட் பண்ணால் இங்கே இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த சாங்கு போடுறப்போ தான் அந்த மொமெண்டமே வரணும். அதாவது அந்த ஆடுங்கடா என்ன சுற்றி போடும்போது தான் ஆடியன்ஸுக்கு தெரியிறப்ப, அதாவது டிஎஸ்கேக்கு தெரியிறப்ப தான் ஆடியன்ஸுக்கே அந்த மேட்ரு தெரியணும் அப்படின்னு சொல்லி எடிட்டில் உருவான அந்த விஷயம் அது. ஸோ அது அந்த இடம் மட்டும் ரைட்டிங்கில் இல்லாமல் எடிட்டில் இது பண்ணுது. ஸோ அது அப்படி தான் அது உருவாச்சு. ஏன்னா கொஞ்சம் பேக் பண்ணோம் அந்த இடத்த, அது கொஞ்சம் லேக் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது அப்படியே பேக் பண்ணிக்கோ. சினிமாட்டிக் அந்த ஏரியா ஃபுல்லாகவே எப்படி மெயினாக என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா, சினிமாட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்னென்ன பண்ணணும், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்ன பண்ணணும், அதுதான் பண்ணணும். அதுதான் ட்ரை பண்ணோம். கெத்து கேரக்டர் வரும்போதெல்லாம் விஜயகாந்த் சாரோட ரெஃபரன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அன்பு கேரக்டர் வரும்போதெல்லாம் விஜய் சாரோட ரெஃபரன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒரு இடத்துல என்னென்னா, அந்த பஸ்ஸில் நடக்கிற சீனில் வந்து விராட் கோலி அந்த சீனில் வந்து ஆக்சுவலாக அங்கே அன்பு கேரக்டரே இருக்காது. பட் ஆனால் பின்னாடி வந்து விஜய் சாரோட பாட்டு ஓடிட்டு இருக்கோம். அது இன்டென்ஷனாக வச்சதா இல்லை வந்து? இன்டென்ஷன்லாம் இல்லை. அது ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது ஒன்று. இன்னொன்று சோனிகிட்ட அந்த பெர்மிஷன் தான் இருந்துச்சு, அதனால் அது வச்சது. அது கடைசி நான் இப்படி வேணால் சொல்லிக்கலாம், அந்த இடத்துல ஹரிஷ் கல்யாணம் பற்றி தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதனால் நான் அது விஜய் பாட்டு போட்டேன் அப்படி வேணால் சொல்லலாம் நான். ஆனால் அது இல்லை, அது பர்மிஷன் அந்த பாட்டு தான் இருந்துச்சு அங்கே. அதனால் எனக்கு என்னென்னா, மினி பஸ்ஸு சாங்கு அது ஒரு லைஃப் கொடுக்குமேன்னு சொல்லி ஏதோ ஒரு பாட்டு போடலான்னு தோணும்போது அந்த பாட்டு நாங்கள் வச்சோம். நீங்கள் வேணே ஹலோ சொல்கிறீங்களா இல்லை கேட்கலிங்க? இல்லை வேணே படம் பார்த்துட்டு வந்து ஹலோ கோவப்படுறானான்னு பார்ப்போம் அந்த மாதிரி எதோ பண்ணுறீங்களோன்னு யோசிச்சு. சார் படம் நல்லா இருந்தது. ஓகே, ரொம்ப நன்றி நல்லா படம் கொடுத்ததுக்கு சார். அப்புறம் உங்கள் படத்தில் வந்து டயலாக் ரொம்ப அழுத்தமாக இருக்குது, சூப்பராக இருக்காது. காரணம் என்னன்னு தெரியும்? ஏன்னா நெஞ்சுக்கு நீதி படத்தில் ரொம்ப அழுத்தமாக இருந்தது, இதில் மேலோட்டமாக இருந்தாலும் எல்லாருக்கும் எளிமையாக புரிஞ்சுது. அது எந்த அளவுக்கு ப்ராசஸ் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அது என்னென்னா கான்வர்சேஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக எழுதுனது. அது டயலாகுங்கிறத விட அது கான்வர்சேஷன் சொல்லும்போது கொஞ்சம் ஹாப்பி, எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சந்தோஷம் வரும். இன்டென்ஷனாக அழுத்தமாக சொல்லணும்னு இல்லை, பட் இந்த இடத்துல என்ன சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். என்ன சொல்லுவோம், அந்த கேரக்டர் என்ன பேசும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி எழுதணும். அது நீங்கள் சொல்லும்போது ஓகே மேபி அது அழுத்தமாக ஆயிடுச்சுங்கிறது தான். அதான் எப்பவுமே ரிசீவர் எண்ட்லேருந்து வரும்போது தான் அது என்ன விளைவுன்னு தெரியும். சில இடத்துல கை தட்டுறதுக்குலாம் எழுதுவோம், ஆனால் அந்த இடத்துல கை தட்ட மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நான் கை தட்டுறதுக்காக எழுதலை, கான்வர்சேஷனாக ஒரு லைவ்லியாக ஒரு கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அது நெருக்கமாக போய் ட்ரை பண்ணலாம். இப்போது இந்த டயலாக்லாம் இருக்குல்ல, இப்போ ஊருக்கு நல்லவனாக இருக்கிறவங்களாம் வீட்டுக்கு நல்லவனாக இருக்க மாட்டாங்கிறது எங்கள் அம்மா சொன்ன டயலாக். எனக்கும் சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பாவுக்கும் சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு சொன்ன ரீசன் வேறு, எனக்கு சொன்ன ரீசன் வேறு, ஆனால் டயலாக் அதே தான். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் எனக்கு யூஸ் பண்ண ஆசை இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் எப்படி பேசிக்கிறாங்க அதெல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணது தான். இன்னொன்று அந்த கேரக்டரை நம்ம புரிஞ்சுக்கிட்டே போகும்போது நமக்கே சில டயலாக்லாம் வரும், அதை நீங்கள் முன்னாடி யோசிச்சிருக்க மாட்டீங்க, அதுக்கப்புறமா வேற ஒரு சீனுக்கு அதை வைக்க முடியாது. அந்த ப்ராசஸில் அந்த வேர்ல்ட் பில்டிங்கில் அதுக்கப்புறம் அந்த கேரக்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது அது நீங்களாவே இல்லைன்னா தானாக உங்களுக்கே அப்புறம் ஆச்சரியமாக இருக்கும், இது நம்ம தான் எழுதணுமா அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணும். அதை ரொம்ப போட்டு ஆராயக்கூடாது. அந்த விஷயத்தெல்லாம் ஆராய்ஞ்சா இன்டென்ஷன் மாறிடும், டெஸ்பரேட் போயிடுவோம். டெஸ்பரேஷன் போகும்போது நமக்கான அந்த இயல்பு நிலை மாறி லைவ்னஸ் போயிடும் அந்த இது. ஸோ அது எப்படி வந்ததுன்னு யோசிக்கவே கூடாது, வந்துருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். எனக்கு என்ன கொஸ்டின்னா, யசோதா வந்து கோச்சிட்டு போயிடுறாங்கல்ல அவங்க வீட்டுக்கு, அங்கே வந்து கறிக்கடையில் தான் ஃபுல்லாகவே ஸ்டேஜிங் பண்ணியிருப்பீங்க. அதை சென்சார் போர்டு அதை எப்படி ஏற்றுக்குச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது ஏன் ஏற்றுக்கக்கூடாது? இல்லை நிறைய இல்லை எனக்கு அது தெரியல, ஏன்னா நிறைய விமர்சனம் இருக்குது எனக்கு தெரியல. அவங்க ஒத்துக்கிட்டாங்க, எனக்கும் அது எனக்கு டவுட்டும் வரல. நம்ம அப்படி என்ன நான் பண்ணிட்டேன், கோழி கடனா காமிச்சிருக்கலாம்ல. எனக்கு அவங்க இதுக்கு நான் அது ஒரிஜினல் தான், அது நான் செட்டு கூட போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இவர் ஒன்று பண்ணி காமிச்சாரு, அப்போவே முடிவு பண்ணிட்டேன் செட்டு வரக்கூடாது, நம்ம லைவாகவே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லை ஒன்றுமே சொல்ல, சென்சார் அதை பற்றி எதுவுமே பேசலை. நான் பீஃப்னு கூட ஒரு இடத்துல மாட்டு வால் கொடுப்பான்னு கூட கேட்போம், அதுவும் எதுவுமே சொல்லலை. சரி ஏங்க சொல்லலை நான் கேட்க முடியும், கொடுத்த வரைக்கும் வருதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். ரொம்ப நன்றி. நன்றி. கேரக்டரையுமே ஒரு மாதிரி எலிவேட்டாக காமிச்சிட்டு, ஹரிஷ் கல்யாணோட அப்பா கேரக்டரோட இன்டென்ஸும் அவங்களோட ஐடியாலஜியை பெருசாக ஸ்டேஜ் பண்ண மாதிரி இருக்காது. அதுக்கு டைம் டூரேஷன் அது மாதிரி ஏதாவது காரணம் இருக்கா, இல்லை தேவைப்படலை, அவங்களால எந்த இம்பேக்டும் இந்த கதையில் எனக்கு தேவைப்படலை அப்படிங்கிறது தான் ரீசன். இன்னொன்று எனக்கு நான் என்ன யோசிப்பேன்னா, இப்போ நான் அதே ஊரில் தான் ஒரு 15 வருஷம் எங்கள் அம்மா ஊரில் தான் இருக்கேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்கள் அம்மாவை நல்லா தெரியும். எங்கள் அப்பா அந்த ரோட்டில் போயிட்டு வந்தாருன்னா யாருக்குமே தெரியாது, அது ஏன்னு எனக்கும் தெரியல. எங்கள் அப்பா வந்து என் ஃப்ரெண்ட்ஸு கூட கனெக்டே ஆக மாட்டார், அவர் சைக்கிளில் போவார்.
எங்கள் அப்பா தான் போகிறாருன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா போனால் அவ்வளோ பேரும் பைக்கில் கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு டே உங்கள் அம்மா கொண்டு அந்த வீட்டில் விட்டுட்டான்னு சொல்லுவாங்க. அந்த அப்பா இருக்கார்ல, அந்த அப்பா வந்து ஒட்டவும் மாட்டார், இதுவும் பண்ண மாட்டார். எனக்கு சப்கான்ஷியஸாக நான் என்ன நினச்சேன்னா, ஹரிஷ் கல்யாணுக்கு ஒரு அப்பா இருக்காருன்னு தான் தெரியணுமே தவிர அவர் மூஞ்சி யாருக்கும் ஞாபகம் வரக்கூடாதுன்னு நினச்சேன். இவரோட ஐடியாலஜி எல்லாம் எங்க இருந்தாவது ஒரு எடுத்திருப்பாரு. அது அப்பா கிட்ட இருந்தா வரணும்னு அவசியம் இல்லப்பா. அவருமே வெளியில ஊருக்குலாம் போறாரு. அவர் என்ன வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சா வச்சிருக்காங்க? அவரும் படிச்சிருக்காரு, அவரும் 4 இடத்துக்கு போறாரு. ஸோ ஐடியாலஜி வந்து யார்கிட்ட இருந்து வேணாலும் வரலாம்ல. வணக்கம் சார். படம் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க சார். எனக்கு என்ன இந்த படத்தில் ரொம்ப நிறைய படம் பார்த்துட்டு ஒரு படத்தில் ஒரு தாக்கம் கொடுத்துருக்கோங்கல்ல. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, அவங்க வந்து கோச் போய் வந்து அம்மா வீட்டில் இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க மாமியார் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து இத்தனை நாளும் பசிக்கலை, இப்போ பசிக்குது, எனக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது யதார்த்தமாக போயிருக்கும். ஆனால் வந்து அதை உள்ளே போய் பார்க்கும்போது அது வந்து ஒரு சயின்ஸ் மாதிரி. என்ன அப்படின்னா, ஈஸியாக கடந்து போயிருச்சு. நான் இத்தனை நாள் பசி இல்லாமல் இருந்தேன், நீ இருந்தனால வந்து பசி இல்லாமல் என்னை பார்த்துக்கிட்ட, இப்போ வந்து நான் பசியோடு இருக்கிறேன், எனக்கு சாப்பாடு போடு. ஆனால் அது டக்குன்னு அதை கடந்து போயிருச்சு. எல்லாரும் அதை வந்து பேசிக்காக நார்மலாக எடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் அது எனக்கு ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. டக்குன்னு இது போயிருச்சு. ஆனால் பாரு சூப்பராக சொல்லியிருக்காரு, மறைமுகமாகவும் இல்லாமல் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பாடல் வரிகளுமே நல்லா இருந்தது. நன்றி நன்றி நன்றி. அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தேன்னா கிரிஞ்சின்றுவாங்க. அதனால அதே இடத்துல கட் பண்ணிட்டேன் நான். கடைசி வரைக்கும் கிரிக்கெட் ஆதரிக்கிறாங்களா இல்லை எதிர்க்கிறாங்களா? உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? எதுக்குறாங்க. ஆமா எதிர்க்கிறாங்க. அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க வந்து கிரிக்கெட் கூட சக்காலத்தி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. என்னை விட கிரிக்கெட் உனக்கு ரொம்ப பிடிக்குமாங்கிறதுலேயே அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. நான் லவ் பண்ணிட்டு வந்திருக்கேன், உனக்காக நான் எல்லாம் பண்ணுறேன், ஆனால் கிரிக்கெட்டுக்காக என்னை தூக்கி போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுவே அவங்களுக்கு பெருசாக அந்த கிரிக்கெட் மேலே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே அங்கே தான் ஆரம்பிச்சுது. எப்படின்னா, என்னை விட உனக்கு கிரிக்கெட் பிடிக்குமா அப்படின்னு ஒன்று நான் அதெல்லாம் பஸ்ஸில் ஒரு ஷாட் வச்சுருப்பேன். அவங்க வந்து உட்காந்துருப்பாங்க, இவர் வந்து இன்னொரு அம்மாவுக்கு இடம் கொடுப்பாரு எந்திரிச்சிட்டு. ஆனால் அந்த அம்மாவால் அதை ஏற்றுக்கவே முடியாது. அது எதுக்குன்னா, அந்த அசோதையோட சின்ன வீக்னஸே அதுதான். கடைசியாக அவங்க ஒத்துக்கிட்டு வர்றதுக்கான ரீசன் அதுதான். அந்த புடவையை மோந்து பார்க்க அந்த இது எல்லாமே என்னன்னா, இவரை விட அந்த அம்மா ரொம்ப லவ் பண்ணிட்டாங்க. எப்பவுமே நான் பிலீவ் பண்ணுறது, இது கரெக்டாக தப்பா பொலிட்டிக்கலாக எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுறேன்னா, உமன்ஸோட அந்த இது இருக்கு இல்லையா, அஃபெக்ஷன் இருக்குல்ல, அது நம்மளை விட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குமோ. அவங்க ஒன்ஸ் அதை ஆசைப்பட்டாங்கன்னா, இல்லை வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அது வந்து வேணும்னாலும் சரி வேணானாலும் சரி அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ நான் அதை மைண்ட் செட் பண்ணி அதை நான் பண்ணேன் அந்த விஷயத்த. அந்த கிரவுண்டு வந்து காமன் கிரவுண்டு இதுதானே, நம்ம ஆடுற கிரவுண்டு. அதில் வந்து இவங்க தலித் உமன் வந்து ஒரு டிராக்டரை வச்சு மேட்சை கலைக்கிறாங்க. ஆனால் அதுக்கான ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸ் எதுவுமே வரல. அது ஒரு மாதிரி யதார்த்தத்தை மீறின மாதிரி வரணும்னு ஆசைப்படுறேமா. நான் தான் சொல்லணும், 2-3 சீக்வன்ஸ் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லா சீனுமே யதார்த்தமாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. எனக்கு சில விஷயம் இருக்குது, சில இது நடந்திருக்கு, சில இது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒன்று. மெயினாக தான் சில சினிமாக்காக பண்ணுற ஒரு சில விஷயங்கள் தான் அந்த இது. இன்னொன்று, அங்கே கிரவுண்டில் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களாகவும் இருக்க வாய்ப்பில்லை. மெஜாரிட்டி அவங்க சமூகமாக எந்த சமூகமானாலும் இருக்கலாம்ல. இப்போ அவங்க வந்து ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க, அந்த இடத்துல வந்து ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவங்க, அந்த இடத்துல வந்து அவங்க அப்படி பண்ணாங்கன்னு கூட நான் காட்டலை. அங்கே அவ்வளோ பிளேயர்ஸ் இருந்தாங்க, வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க, அங்கே என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? இப்போ அந்த மைக்ல பேசினார்ல, அவர் என்னவா எடுத்துக்கிறீங்க நீங்க? அவர் எந்த சமூகத்தினராக நீங்க பாக்குறீங்க? அதான் சொல்லலை, அது அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நான் பண்ணல. நான் வந்து அது ஒரு கிரவுண்டு, மைதானம், அங்கே போய் இதை பண்ண வேணான்னு தான் சொல்கிறேன் மறுபடியும். இதுவே வந்து இப்போ அவங்க ஒரு தெருவுக்குள்ளே போய் வீட்டுக்குள்ளே போய் வீட்டுக்கு முன்னாடி இதை பண்ணுறாங்கன்னா கூட எனக்கு அதுவுமே தப்புனா போய் பண்ணணும், அதுவுமே என் விஷயம் தான். பட் அங்கே சொன்னால் கூட நான் இதெல்லாம் கேட்கலாம். நான் ஒரு கிரவுண்டு, ஊருக்கு நடுவில் இருக்கிற கிரவுண்டு, அது கிரவுண்டு கூட கிடையாது, ஒரு வயக்காடு. அது ஒரு வயக்காடு ஆக்சுவலாக. இவங்க பர்மிஷன் கேட்டு விளாட்றாங்க. ஸோ அந்த இடத்துல வேடிக்கை பார்க்குற எல்லாருமே ஏன் அப்படியே இருக்கணும்னு இருக்கீங்க? யாராக வேணாலும் இருக்கலாம்ல அதுக்குள்ளே. அந்த மைக்கில் வாமா அசோதன்னு சொல்கிறவர் யாராக இருக்கலாம்? அவர் தானே அழகாக கூப்பிட்றாரு, வாமா அசோத என்ன வயக்காட்டு வேலைக்கு போயிட்டு வரியான்னு கேட்குறவர். அவரை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? நான் எதுவுமே சொல்லலை, நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? இல்லை அப்போ பார்க்கும்போது யாருக்கும் உறுத்தி இருக்காது. ஏன்னா அவங்க வந்து ஒரு பார்க்கும்போது யாருக்கும் உறுத்தல் இல்லை. ஆனால் நான் அப்படி பார்க்கலங்கிறேன். நான் அவங்க எல்லாரும் ஒரே சமூகத்தவங்க, இவங்க மட்டும் வேற சமூகம்னு நான் அப்படி அது பண்ணலை. அங்கே யார் வேணாலும் இருக்கலாம், யார் வேணாலும் அங்கே மெஜாரிட்டியாக இருக்கலாம். அந்த இதில் மேட்ச் உள்ள பாலிடிக்ஸ் நடக்குது, அது வெளியே அங்கே நடக்காது. அந்த மேட்ச்ல எங்க பாலிடிக்ஸ் நடக்கும்? அங்கே நடக்காது இல்லை. இன்னொன்று, மேட்சுக்குள்ள எல்லா டீமுக்குள்ளேயும் அந்த பாலிடிக்ஸ் இருக்குமான்னு கேட்டால் தெரியாது இல்லை, அப்படி நடக்காது. ஸோ அதனால வந்தது. சரி ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு எங்கே விட அங்கே இருந்தானா நான் நிறைய பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கும் அவ்வளோ கேள்வி இருந்தது படத்தை இல்லை கேள்வி இருந்தது என்ன
இல்லை நல்லா இருந்தது. எல்லாரும் வந்து ஆக்சுவலாக படத்தில் நான் வந்து நடிக்க வேண்டியது. ஒரு நாள் கால் பண்ணார். கால் பண்ணி ஒரு 12 நாள் வரீங்களா நீங்கள் ஃப்ரீயா அப்படின்னாரு. நான் ஃப்ரீ தான் ப்ரோ அப்படின்னேன். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. ஆனால் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி ப்ரோ வேற ஒரு மேட்ரு பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு வாங்க நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. கூப்பிட்டு பார்த்தா படத்தெல்லாம் முடிச்சிட்டேன் ப்ரோன்னு. படத்தை முடிச்சிட்டிங்களா, அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னா, அப்புறம் டப்பிங் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக எல்லா கிரிக்கெட் சீனையும் போட்டு ஃபுல்லாக டப்பிங் பண்ணுறோம். பண்ண என்னாச்சு, எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக பேசி டப்பிங் அது சும்மா ஒரு நாள் டப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே மேட்ச் பண்ணலான்னு பார்த்தாங்க. அது ஒரு 4-5 நாள் போச்சு. 4-5 நாள் போன அப்புறம் திடீர்னு ப்ரோ லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் அப்போ ஒன்று மாற்றிருக்கேன் வாங்க டக்குன்னு ஃபோன் பண்ணி கூடுவாங்க. விஜய் பிரபாகர் தான் அடிக்கடி என்னை ஃபாலோ பண்ணி கூட எல்லாம் போய் பேசி முடிச்சுட்டு பார்த்தோன்னா அவர் ப்ரோ இது நல்லா வந்திருக்கு, இதுக்கு விஷுவல் எடுக்கலாம் அப்படின்னு. சரி ப்ரோ எப்போன்னு சொல்லுங்கன்னு. அப்புறம் திருப்பியும் கொஞ்ச நாள் கழிச்சு ப்ரோ ஒரு சின்ன இதுதான் ஒரு நாள் போட்டு ஒரு பேட்ச் மாதிரி எடுக்கிறோம் வாங்க. சரி ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஒரு 3 hours தான், இல்லை 3 hours எடுத்துருப்போம் ப்ரோ. 3 hours தான் போட்டு இந்த சைடு அந்த சைடு ட்ராலி ஓட்டிட்டு அங்கே நம்ம எவ்வளோ பேசிருக்கோம், 5 நாள் பேசியிருக்கோம். அதை ஒரு 3 மணி நேரத்தில் எப்படி பேசுறது? நீங்கள் பேசுங்க ப்ரோன்னு ஒரு முக்கியமான டைலாக் மட்டும் எடுத்துன்னு வந்துட்டாரு. அவர் அங்கேருந்து இதுதான் டைலாக பேசுங்க அப்படின்னு. ப்ரோ ஒரே நிமிஷம் இருங்க என்ன சொன்னீங்க அவ்வளோ வேகமாக பேசி எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நிறைய பேருக்கு வந்து தெரியல, அது பேட்சாக இருக்க மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு மேட்ச் பண்ணி எனக்கே ஃபஸ்ட் டைம் படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுப்பா. பரவாயில்ல ஒரு நல்ல படத்தில் வந்து நம்மளை கரெக்டான ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. எல்லாருக்குமே வெற்றி படம் தானே ப்ரோ தேவை. நம்ம ஒரு படத்தில் போய் நல்லா பண்ணால் கூட அதை யாரும் பேச மாட்டாங்க. ஒரு வெற்றி படத்தில் இருக்கும்போது தான் எல்லாரை பற்றியுமே பேசுவாங்க. அதே மாதிரி வெற்றி படம்ன்றது அங்கே இருக்க எல்லா கேரக்டருமே ஹிட் ஆனதான் அது வெற்றி படம். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தில் இருந்தது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ஃபஸ்ட்டு இவருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இங்கே வந்திருக்கேன் ஒரு 2-3 தடவை வந்து புக்ஸ்லாம் படிக்க ட்ரை பண்ணி ஆக்சுவலாக புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டப்போ உடனே ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ரீடிங் அந்தளவுக்கு தெரியல. எனக்கு நான் என்னன்னா ரொம்ப டைவர்ட் ஆகிடுவேன். நான் ஒரு இதில் என்னால் லிசனிங்கே பண்ணிக்க முடியாது. அப்போ யாரோ சொன்னாங்க நீ புக்கு படிக்க ஆரம்பிச்சுன்னா உன்னால் அந்த கேப்பபிலிட்டி வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது. அப்போ தான் ரஞ்சித் நான் அந்த இதை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கூகைக்கு வந்து இங்கே தான் உட்காந்து ஒரு 2 நாள் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே நான் அன்றைக்கி வரும்பொழுது அவ்வளோ பேர் உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டர் சினிமா சம்மந்தப்பட்டவங்க அந்த மாதிரி தான் நினைக்கும்போது அப்போ ஓகே இது நமக்கு தேவைப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் புக்ஸ் படிக்கவே நான் ஆரம்பித்தேன். அப்போ நான் உண்மையாலுமே நினச்சேன் நம்ம படம் பண்ணால் கண்டிப்பாக கூப்பிடணும். ஆனால் அதுக்கு நான் ஆசை தான் பட முடியும். ஏன்னா நம்ம ஜானர் என்ன இது பொலிட்டிக்கலாக ஸ்ட்ராங்காக கரெக்டாக இருக்கிற படத்தை தான் இங்கே கூப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு இங்கே வர முடியுமா அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. யாரும் எனக்கு ஃபோன் பண்ணது யார்? அவர் என்னை கூப்பிடும்போது உண்மையாக சொல்கிறேன் எனக்கு ரொம்ப ப்ரிவிலேஜாக இருந்துச்சு. பட் நான் விஜய்கிட்ட சொன்னேன், விஜய் கூப்பிட்றாங்க அது சந்தோஷம்தான், ஆனால் அந்த இடத்துக்கு நான் வந்து தெரிலடா நான் கரெக்டாக பேசுவேனா, ஏன்னா அங்கே கேள்வி கேட்குறாங்க என்னை விட அதிகமாக தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, நான் ஒன்றும் தெரியாதவன், நான் எப்படிடா அப்படின்னா எனக்கு உண்மையுமே நான் இங்கே வந்து என்னை பற்றி சொல்கிறத தாண்டி இங்கே நான் யாருன்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்குலாம் தெரிஞ்சதெல்லாம் எனக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு. நான் எப்போ சொல்கிறேன் மேடைக்கு அந்த மாதிரி பேசலை, நான் வந்து எனக்கு தோன்றதா சொல்கிறேன். எனக்கு இவங்கெல்லாம் என்ன சொல்ல போகிறாங்க, இந்த படத்தை இவங்க எப்படி பார்த்துருக்காங்க, இதுலேருந்து நம்ம ஓகே பொலிட்டிக்கலாக என்னெல்லாம் பண்ணணும், ட்ராமா கூட ஓகே. இப்போ பொலிட்டிக்கலாக இவங்க இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல, அப்போ நாங்கள் வந்து ஆக்கி போடுறதுக்கும் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்குமான்னு இருக்குல்ல, இதெல்லாமே எனக்கு ஒரு லேர்னிங் தான் இந்த படத்தில் இருந்து. ஓகே நாளைக்கு அந்த டைலாக் எழுதும்போது கூட கரெக்டாக ஏதோ ஒன்று பண்ணணும் போல், நம்ம அதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கூகை வந்து பயங்கரமான ஒரு மூமெண்ட்டாக நான் இங்கே பார்க்குறேன். நேற்று கொட்டுக்காளி கூட வந்தாங்க, அவன் கணேஷ் என் ஃப்ரெண்டு தான், அவனும் சொல்லுவான் இந்த மாதிரி இங்கே போனால் அது இந்த இடம் வந்து ஒரு ப்ரிவிலேஜ் மாதிரி தான். இங்கே வந்து இவங்களுக்குள்ள இப்போ நீங்கள் என்னை மதித்து எனக்கு என் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதே நான் வந்து ஒரு பயங்கர ப்ரிவிலேஜாக நினைக்கிறேன். இதுக்கு மேலே அப்புறம் படம் பார்த்துட்டு ரஞ்சித்தன் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். அவர் ஃபோன் பண்ணி பேசி என்னை ஆஃபீஸுக்கு வர சொல்லி எங்கள் டீமாக போய் மீட் பண்ணோம். ஸோ இது எல்லாமே நான் ஒரு இதாக பார்க்குறேன். என்னுடைய மனசில் இது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு இடத்துல இருக்குது. உங்களெல்லாம் பார்க்கும்போது தான் நான் இன்னமும் படிக்க ஆசைப்பட்றேன். ஹோப்ஃபுல்லி அதை இதுக்கப்புறம் நான் கன்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் என்னை கூப்பிட்டதுக்கு கூகை டீம், உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ரஞ்சித்தனை கூட இருக்கீங்க, இப்படி இருக்கீங்க, இது இன்னும் கன்டினியூ பண்ணுங்கள். நானும் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ என்னையே இது பண்ணி என்னாலும் எவ்வளோ மாற முடியும், என் கூட இருக்கிறவங்களையும் நம்ம இது பண்ண முடியும் நானும் பார்க்குறேன். ஸோ டெய்லி நானும் அதை தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ உங்கள் மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களில் என்னையும் ஒரு ஆளாக பாருங்கள். ரொம்ப நன்றி, சந்திப்போம். ரொம்ப நன்றி எல்லாருக்குமே.